வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விளக்கு வைக்கும் நேரத்தில் அவள் வந்து நின்றாள். வாசலுக்கருகில் கூடத்தில் வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்த 10 வயது மீனா நிழலாட்டம் கண்டு நிமிர்ந்து பார்த்தவள் ஒரு வினாடி வாய் அடைத்து போனாள். கண்கள் மட்டும் விரிந்தது. பிறகு சுதாரித்து கொண்டு குடுகுடுவென்று எழுந்து உள்ளே ஓடினாள். அடுத்த நிமிடம் மொத்த வீடும் அவளோடு வெளியில் வந்தது. அப்பா, அம்மா, அண்ணா, மன்னி, தங்கைகள் அத்தனை பேரின் பார்வையிலும் இருந்து வீசிய அனல் அவளை தகித்தது. பத்மா தலை குனிந்து நின்றாள். யாரையும் ஏறிட்டு பார்க்க சக்தி இல்லை. எங்க வந்த? அப்பா அடிக்குரலில் உருமினார். இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற எங்க மான மரியாதையையும் இல்லாம பண்ணிடணும்னு திரும்பி வந்துட்டியா? சீனு அண்ணா ஆத்திரத்தோடு கேட்டான். ஓடிப்பானவா? அப்படியே ஒழிஞ்சு போயிட வேண்டியது தானே. எதுக்கடி வந்திருக்க? எங்க பிராணன் இருக்கா இல்லையான்னு பார்க்கவா? அம்மா அழுகையோடு ஆத்திரப்பட்டாள். தங்கைகள் எதுவும் கேட்கவில்லை என்றாலும் அவர்கள் பார்வையில் இருந்து அவர்களது கோபமும் வெறுப்பும் தெரிந்தது. எங்க வந்த? அப்பா மீண்டும் கேட்க அவள் பதில் சொல்ல தைரியமின்றி கண்ணீர் பொங்க அவர் காலில் விழ அவர் விலகி நின்றார். நாங்க யாரும் வேண்டாம்னு தானே எவனோ ஒருத்தனோட ஓடிப்போன, அப்புறம் எதுக்கு திரும்பி வந்திருக்க? கூட்டிண்டு போனவன் எல்லாம் முடிஞ்சதும் விட்டுட்டு ஓடித்தானா? எது எப்படியானாலும் இனி இந்த வாசப்படி மிதிக்கிற அருகதை உனக்கு இல்லை. அன்னிக்கே இங்க எல்லாரும் உனக்கு தலை முழுகியாச்சு. ஆத்ம பிண்டம் கூட போட்டாச்சு. போயிடு, இங்கிருந்து போயிடு. பிச்சை எடுப்பையோ ரயில்ல விழுந்து சாவையோ இங்க யாரும் கவலைப்பட மாட்டோம். உனக்காக எங்க கண்ணில் சொட்டு தண்ணி கூட வராது. நீயா போனா மரியாதை, இல்லாட்டி கழுத்தை பிடிச்சு தள்ளுவோம். ப்ளீஸ்பா, நான் சொல்றத. அவர் பொறுமை உடைந்தது. அவள் பேசவே அருகதையற்றவள் என்பது போல தர தரவென்று அவளை இழுத்து கொண்டு வந்து கதவுக்கு வெளியில் தள்ளி கதவை அரைந்து சாத்தினார். எல்லோரையும் ஒரு முறை முறைத்தார். உங்களை யாராவது அவளோட பேசவோ இரக்கமோ பட்டீங்க, வெட்டிடுவேன். ஒரு சொட்டு தண்ணி கூட அவளுக்கு கொடுக்க கூடாது, சொல்லிட்டேன். அவர் உள்ளே போனார். அவர்கள் மௌனமாய் கலைந்தார்கள். பத்மா கதவுக்கு வெளியில் சோர்ந்து போய் சாய்ந்து நின்றாள். கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்தது. பயமும் கலக்கமும் பந்தாய் சுருண்டு தொண்டையை அடைத்தது. இனி என்ன செய்ய போகிறோம் என்ற தன் இறக்கம் மேலிட சரிந்து அமர்ந்து முழங்காலில் முகம் புதைத்து கரைய கரைய சத்தமின்றி அழுதாள். இப்படி ஒரு வரவேற்பு தான் தனக்கு கிடைக்கும் என்பது அவள் எதிர்பார்த்ததுதான். இருப்பினும் அவளுக்கு அவர்கள் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுப்பார்கள், அதன் மூலம் அவர்களது இரக்கத்தை சம்பாதித்து விடலாம் என்று நம்பி வந்தவளுக்கு ஏமாற்றம்தான். அப்பா அவளை பேச விட்டால்தானே. எல்லோரும் பாறையாக மாறிப்போயிருந்தது அவள் துரதிர்ஷ்டம். எவ்வளவு ஆசையாக இருந்தவர்கள். அவள் பெருமூச்சு விட்டாள். அழுகை கொஞ்சம் தன்னால் அடங்கியது. போயிடு, செத்து தொலை என்று அப்பா சொன்னாலும் போவதற்கு போக்கிடமும் இல்லை, சாவதற்கு தைரியமும் இன்றி அங்கேயே சத்தியாகிரகி போல் அமர்ந்திருந்தாள். பசி ஒரு பக்கம் வயிற்றை கிள்ளியது. சாப்பிட்டு 2 நாள் ஆகிறது. வாழ்க்கை இப்படி திசை மாறும் என அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. சுவரில் தலை சாய்த்து கண்களை மூடியவள் பசி மயக்கத்தில். காதல் எனும் கதவு வாழ்க்கையில் எல்லோருக்கும் திறந்து விடுவதில்லை. அதற்கான தலையெழுத்து இருப்பவர்களுக்குத்தான் அது திறக்கிறது. அவர்களை தனக்குள் இழுத்து கொள்கிறது. எல்லோருமா காதலிக்கிறார்கள்? 100ல் 10 பேர் தானே. அந்த 10 பேரில் தானும் ஒருத்தி ஆவோம் என்று அவள் 5 வருடம் முன்பு கனவிலும் நினைத்ததில்லை. பிகாம் படிக்கும் போதே அப்பா அவளை CA ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சேர்த்தார். அங்குதான் சன்னி வின்சென்ட்டை சந்தித்தாள். மலையாளி கிறிஸ்டியன் அவன். அவனுடைய மலையாள தமிழும் ஆங்கில உச்சரிப்பும் ஆரம்பத்தில் அவளுக்கு சிரிப்பாக இருந்தாலும் போக போக அதற்காகவே அவனிடம் பேச்சு கொடுக்க வேண்டும் போல் இருந்தது. அவனுடைய மலையாள தமிழ் அவளை ஈர்த்தது போல அவளுடைய பிராமண தமிழ் அவனையும் ஈர்க்கிறதென்று ஆரம்பத்தில் அவளுக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் வகுப்பு முடிந்ததும் எல்லோரும் போன பிறகும் கூட அவள் அமர்ந்து ஏதோ குறிப்பு எடுத்து கொண்டிருந்தாள். எந்தா மேடம், ஆத்துக்கு போக சமயமாயிலே? அவள் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். எந்தா வேணும்? யூ நோ மலையாளம்? அவன் வியப்போடு அவளை பார்த்தான்.
അസലായിട്ട് അറിയും. പക്ഷേ നിങ്ങളോട് സംസാരിക്കാൻ എനിക്ക് ഉദ്ദേശമില്ല. വളരെ നന്നായിട്ട് സംസാരിക്കുന്നുണ്ടല്ലോ. ഇതെങ്ങനെ സാധിച്ച്? മാജിക്കോ? ഒരു ചുക്കുമില്ല. ഞാൻ തന്നെ സംസാരിച്ചത്. அருகில் இருந்த அறைக்குள்ளிருந்து மற்றொரு மலையாளி பெண்ணான சந்திரிகா வெளியில் வர சன்னியின் முகத்தில் வழிந்த அசடு கண்டு பத்மா வாய் பொத்தி சிரித்தாள். இரண்டு பெண்களும் சிரிக்க அவனும் சிரித்தான். எந்தா சன்னி, பத்மா கிட்ட மட்டும் இவ்வளோ வழிசல்? சந்திரிகா சுத்த தமிழில் கேட்டாள். அது ஆத்துக்கு போகலையான்னு ஞான் கேட்டு. அதெந்தா ஆத்துக்கு? ஆத்துக்கு அறியாமோ இயாள் அடிக்கடி பறையும். இப்படி ஆரம்பித்த பழக்கம் நாளடைவில் ஆழமான காதலாய் மாறிய போது அவன் நன்கு தமிழ் பேச கற்றிருந்தான். அவள் நன்கு மலையாளம் பேச கற்றிருந்தாள். இவ்வளோ தைரியமா என்னை காதலிக்கிறையே, உங்க வீட்டை பத்தி உனக்கு பயமே இல்லையா? ஒரு நாள் பேச்சு வாக்கில் அவன் கேட்டான். அந்த பயம் உங்களுக்கு இல்லையா? உங்க வீட்டுல ஒன்றும் சொல்ல மாட்டாளா? எதிர்ப்பு இல்லாத விஷயங்கள்ல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? எதிர்ப்பு வரணும், அதை நாம எதிர்க்கணும், போராடணும், ஜெயிக்கணும், ஒன்று சேரணும். போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி இருக்கே, அதோட சந்தோஷமே தனி. அதை அனுபவிச்சாதான் தெரியும். என்னமோ நீங்க இப்படி சொல்றீள். எங்க வீட்டை நினைச்சா எனக்கு வயித்த கலக்கிறது. காதல்னாலே அவளுக்கு கெட்ட வார்த்தை. அதுலயும் வேற்று மதத்தை சேர்ந்த உங்களை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா வெட்டி போடுவார் அப்பா. அப்படியா? பயமா இருக்கா? சரிப்போ, அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கட்டிண்டு சமத்தா பருப்புஞ்சாதம் சாப்பிடு. இந்த கிண்டல் தானே வேண்டான்றது. பின்ன பயப்படுறவ எதுக்கு காதலிக்கணும்? என் வீட்டில் மட்டும் என்ன உடனே ஓகே நான் சொல்லிட போறாங்க? உன் குடும்பம் ஒரு ஹிந்து ஆர்த்தோடாக்ஸ் குடும்பம்னா என் குடும்பமும் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் குடும்பம் தான். லேசில் சம்மதம் கிடைச்சுடாது. இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படலை. ஒரு மனுஷனோட கடைசி வரை வாழ போறது அவனோட மனைவிதான். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கை, இதுல எந்த உறவும் அவனுக்கு கடைசி வரை துணை இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தன் மனசுக்கு பிடிச்சா மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிற உரிமை நமக்கு உண்டு. கூடிய வரை கெஞ்சி பார்ப்போம். அவங்க நம்மை புரிஞ்சு காட்டி விட்டு விலகிடுவோம். பறவைகளை மாதிரி சுதந்திரமா சந்தோஷமா தனியா பறந்து போய் நமக்குன்னு ஒரு கூடு கட்டிக்கிட்டு வாழ்வோம். என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல? சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசி நேரத்தில் அப்பாவுக்கு பயந்துகிட்டு என் கழுத்தை அறுக்கக்கூடாது. நான் எப்போ கூப்பிட்டாலும் என்னோட வர தயாராக இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு சம்மதம்னா நம்ம காதலை நாம் தொடர்வோம். இல்லாட்டி இப்பவே பிரிஞ்சுடலாம். சாதாரணமாக ஆரம்பித்த பேச்சு சீரியஸாக முடிந்ததும் பத்மாவின் முகம் சுருங்கி போயிற்று. அழுது விடுவாள் போல கண்கள் கலங்கியது. பிரியறதுக்கா நாம பழகிறோம் என்றாள் தொண்டை அடைக்க. இல்லை, சொல்லி வச்சேன். அதுக்காக நாளைக்கே உன்னை வீட்டை விட்டு வான்னா சொல்ல போகிறேன். நம்ம காதலை யாரும் கேவலமாக பேசிடக்கூடாது. ஜஸ்ட் இன்ஃபாச்சுவேஷன்னு யாரும் சிரிச்சிட்டு போயிடக்கூடாது. ஸோ நாம் முதல்ல எக்கனாமிக்கலாக செட்டில் ஆகணும். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். யார் கையையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. 2 பேரும் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் முதல்ல நானாவது நல்ல வேலை தேடிக்கிட்ட பிறகுதான் கல்யாணம். வேலை கிடைச்சப்புறம் 2 பேருக்கும் அவங்கவங்க வீட்டில் சொல்வோம். சம்மதிச்சா நம்ம அதிர்ஷ்டம், இல்லாட்டா நம்ம கல்யாணத்தை பார்க்க முடியாத துரதிர்ஷ்டசாலிகள் அவங்க தான். எப்படியும் நாம் சம்பாதிச்சு இன்னும் 2 வருஷமாவது ஆகும். அதுக்குள்ள உன் டிகிரியும் முடிஞ்சிடும். வேலை கிடைக்கிற வரை டீசெண்டாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் லவ் பண்ணுவோமே. கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு பிறந்துட்டா இவ்வளோ ஃப்ரீயாக இந்த மாதிரி காதலிக்க முடியாது. அது வேற மாதிரி லவ், இது வேற மாதிரி. அவள் விழி வெறித்து அவனை வியப்போடு பார்த்தாள். எவ்வளோ அழகா பேசுறீங்க என்றாள். இப்படித்தான் அவர்கள் காதல் உறுதியோடு இறுகியது. இன்னும் அது இறுகுவதற்குள் சோதனை ஒன்று அவள் அம்மாவின் தங்கை புருஷன் மூலம் குறுக்கிட்டது. ஒரு முறை பத்மா, சன்னி இருவரும் ஒரு ரெஸ்டாரண்டில் மும்முரமாக பேசியபடி பழச்சாறு அருந்தி கொண்டிருந்த போது சோதனை மாதிரி அதே ரெஸ்டாரண்ட்டுக்குள் சித்தியும் சித்தப்பாவும் ஏதோ சினிமா பார்த்துவிட்டு டிஃபன் சாப்பிட நுழைய அங்கே வந்தது பிரச்சனை. சித்தப்பா, சித்தி தன்னை பார்த்துவிட்டதை அறியாமல் வீட்டுக்கு சென்ற பத்மாவை உள்ளே நுழைந்ததுமே நரசிம்ம அவதாரம் எடுத்தாற்போல் குதறி போட தயாராக கொதிக்க கொதிக்க நின்றிருந்தார் அப்பா. வீடு முழுக்க பீதியில் ஆங்காங்கு நின்றிருந்தது. சித்தப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? முதல் கேள்வி அனலாய் வந்தபோது நிஜமாகவே ஒன்றும் புரியவில்லை. சித்தப்பா என்ன சொன்னார் என்று புரியாமல் திரு திருவென்று விழித்தாள். முழிக்கிறத பாரு, ஒண்ணுமே தெரியாது, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி பார்த்தா ஐயோ பாவம்னு நினைச்சிடுவேன்னு நினைச்சியா?
நிஜமாவே புரியலப்பா. எப்படி புரியும்? புத்தி கைவசம் இருந்தா தானே. அதைத்தான் சிலுவையில ஏத்தியாச்சே. இப்போது சுரீர் என்று புரிந்தது. யார் கண்ணிலோ வசமாக சிக்கி இருக்கிறோம் என்பது புரிய அடிவயிறு கலங்கியது. இடுப்புக்கு கீழே பலமே இல்லாதது போல நடுங்கியது. யாரடி அவன்? ஒரு கிறிஸ்தவனோட ஹோட்டல்ல வச்சு என்ன பேச்சு உலகம் மறந்து? திடுதிப்பென்ற விஷயம் அரங்கேறி விட்டதால் எப்படி சமாளிப்பது என்பது புரியாமல் மாறாக அத்தனை பேருக்கு எதிரிலும் குற்றவாளி கூண்டில் வைத்து விசாரிக்கப்பட்டதால் கொஞ்ச நஞ்சம் இருந்த தைரியமும் சுத்தமாய் வடிந்து போயிற்று. நாக்கு இழுத்து கொண்டு வார்த்தைகள் குழறியது. இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டாம், கரஸ்பாண்டன்ஸுக்கு மாத்தி தரேன். வீட்டிலையே படிச்சு கிழி. கண்டவனோடையும் கண்ட ஹோட்டல்லையும் கண்டதையும் ஜோடியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு என் மானத்தை ஏலம் போட வேண்டாம். விசாரணை செய்யாமலேயே அப்பா தீர்ப்பை வாசித்தார். எடுத்த எடுப்பிலேயே சுப்ரீம் கோர்ட்டுக்கே வழக்கு போய் தீர்ப்பும் ஆகிவிட்டதால் இனி அப்பீலுக்கே வழி இல்லை என்ற நிலையில் ஊமையாகி போனாள். எங்கேருந்தடி வந்தது உனக்கு இந்த தைரியம்? நம்ம குலம் கோத்திரம் பாரம்பரியம் எல்லாத்தையும் கொஞ்சமானும் நினைச்சு பார்த்திருந்தா இப்படி வேத்து மதத்தவனோட சுத்தணும்னு தோணுமா? பஞ்சபூதங்களுக்கு எப்படி ஜாதி மதம் இல்லையோ அப்படித்தான் காதலுக்கும் கிடையாது. தொண்டை வரை வந்த வார்த்தைகள் ஏனோ தெரியவில்லை, உள்ளேயே அமங்கி போயிற்று. புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு எதற்கு விளக்கம் அளித்து கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. தவிர இப்போதைக்கு பேசுவதை விட பேசாமல் இருப்பதுதான் உத்தமம் என்று பட்டது. மௌனம் வலு சேர்க்கும், அந்த வலு இறுதியில் அவர்களை சேர்க்கும். எனவே மௌனமாய் இருக்கும்படி மனதுக்கு கட்டளையிட்டாள். கல்லூரிக்கு போகிறேனே என்று கெஞ்சக்கூட உண்மையில் அவளுக்கு பிடிக்கவில்லை. தன்னை ஜெயித்து விட்டதாகவே அவர்கள் நினைத்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டாள். அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி இருப்பது போலவே நடிப்போம். இறுதியில் அவர்கள் அசட்டையாக இருக்கும் நேரத்தில் ஜெயித்து காட்டுவோம் என்று உறுதி செய்து கொண்டாள். அதே நேரம் சன்னிதான் மிகவும் குழம்பி போனான். எதனால் அவளை காண முடியவில்லை, என்னாயிற்று அவளுக்கென்று ஒரு விஷயமும் புரியாமல் தவித்தான். பத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள சந்திரிகாவின் உதவியை நாடினான். ஒரு வாரம் கழித்து சந்திரிகா பத்மாவின் வீட்டுக்கு டெலிஃபோன் செய்தாள். மத்தியான நேரம் என்பதால் அம்மாதான் டெலிஃபோன் எடுத்தாள். பத்மா இருக்காளா ஆண்டி? நீங்க யாரு? அவ ஃப்ரெண்டு. என்ன விஷயம்? அவ இல்லையா? என்ன விஷயம்னு முதல்ல என்கிட்ட சொல்லு, அப்புறம் அவகிட்ட பேசலாம். இல்ல, அவ காலேஜுக்கு வந்து ஒரு வாரம் ஆறதே, பரீட்சை வேற வர்றது, அதான் கேட்கலாம்னு. எங்க ப்ரொஃபஸர் வேற பத்மா ஏன் வரலன்னு விசாரிக்க சொன்னாங்க. அவ இனிமே காலேஜுக்கு வரமாட்டா. ப்ரொஃபஸர் கிட்ட அவ அப்பா வந்து பேசிப்பார். எனக்கு வேலை இருக்கு, போனை வைக்கிறையா? மிக கடுமையான குரல் தந்த அதிர்ச்சியை விட பத்மாவின் படிப்பு நிறுத்தப்பட்டு விட்டது என்ற அதிர்ச்சி பெரிதாயிருந்தது. சன்னியிடம் விஷயத்தை கூற அவன் தீவிரமாய் யோசித்தான். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கிளறாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுது. சந்திரிகா, நீ என்ன சொல்ற? கரெக்ட், எனக்கும் அப்படித்தான் தோணுது. எப்படியும் இவ்வளோ சீக்கிரமெல்லாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட மாட்டாங்க. ஒரு டிகிரியாவது அவ முடிச்ச பிறகுதான் கல்யாணத்தை பத்தி யோசிப்பாங்க. அதனால அவ படிப்பு நிச்சயம் தபால்ல தொடரும். ஸோ அது முடிகிற வரை அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவளை பார்க்கவோ பேசவோ நீ ஏதாவது முயற்சி எடுத்தா அது அவளுக்குத்தான் கஷ்டத்தை கொடுக்கும். அப்புறம் தபால்ல படிக்கிற படிப்பையும் வேணாம்னு நிறுத்திட்டு அவசர அவசரமா யாருக்காவது கட்டி கொடுத்துடுவாங்க. அப்புறம் முதலுக்கே மோசம் வந்துடும். சேச்சா, எனக்கு தெரியாதா? சொல்லப்போனா இப்பதான் என் பொறுப்பு இன்னும் கூடுதல் ஆகுது. ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் வந்தாதான் கம்பீரமா போய் பெண் கேட்க முடியும். அதனால முதல்ல என்னை ஒரு பொசிஷனுக்கு உயர்த்திக்கிற முயற்சியில இன்னும் வெறியோட இறங்குவேன். அதுக்குள்ள அவ படிப்ப முடியும், நாங்க நிச்சயம் ஒன்று சேருவோம், அவன் நம்பிக்கையோட சொன்னான். அதே நேரம் அவள் வீட்டில் அன்று வந்த டெலிஃபோன் அழைப்பு பற்றி ஒரு விசாரணை கமிஷனே நடந்தது. யாரடி டெலிஃபோன் பண்ணது? பேசினது நீ என்கிட்ட கேட்டா? எதிர்த்து பேசுறா பார்த்தேளா? அவ்வளவும் திமிரு. இந்த திமிரு அப்படியே உங்க வம்ச சொத்து. சந்தடி சாக்குல என் வம்சத்தை இழுக்காட்டா தூக்கம் வராதா உனக்கு? உன் வம்சம் அப்படியே பரம சாது. வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது. ஆமா, தெரியாதுதான். அவளை விசாரிங்கோன்னா என்னோட எதுக்கு இப்ப வம்பு பண்ணிண்டு? நானா வம்புக்கு வந்த? ஆரம்பிச்சது நீ. சரி, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுப்போம். பேசினது யாருன்னா அவளை கேளுங்கோ. யாருடி? அப்பா அவளை நோக்கி கேள்வியை வீசினார். நிஜமாவே தெரியாதுப்பா, அம்மா தான் பேசினா. அவ பேச்சுல மலையாள வாசனை அடிச்சதே. நிச்சயம் அவ அவனுக்கு ஹெல்ப் பண்றவளாத்தான் இருக்கணும். தோ பாருங்கோ, இவ ஏதோ நமக்கு தெரியாம பிளான் பண்ணிட்டு இருக்கா.
இவ திருந்த மாட்டா. நம்ம மானம் போறதுக்கு முந்தி இவளுக்கு ஒரு வழி பண்ணுங்கோ, சொல்லிட்டே. என்ன பண்ணலாம் சொல்லு. வேற என்ன பண்ணுவா? ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்புங்கோ. அம்மா சொல்ல பத்மா அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், நான் பண்ணிக்க மாட்டேன். உன்னை யார் அபிப்பிராயம் கேட்டா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் சேர்ந்து என்னை இந்த பாடுபடுத்துறேள். அப்போ அந்த பையனோட உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற? எந்த பையனோடையும் எந்த சம்பந்தமும் இல்லை. சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் காஃபி சாப்பிட போனேன். அதை போய் ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறேள்னு புரியல. நீ சொல்றதெல்லாம் சத்தியம்னு நாங்க எப்படி நம்புறது? எப்படி நம்ப வைக்கணும்னு சொல்லுங்கோ. அப்பா அவளை விரித்து பார்த்தார். உள்ளறைக்கு சென்று தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த அண்ணாவின் குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு வா. இது முகத்தை ஒரு தரம் பாரு. 4 மாசம்தான் ஆறது. எந்த கபட சூதும் கிடையாது. குழந்தைகள் கண்ணுக்கு தெய்வத்தை பார்க்குற சக்தி இருக்குன்னு வா. நீ சொல்றது சத்தியம்னு வெறுமனே சொன்னா போராது. இந்த குழந்தை மேல கையை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. ஆனா பொய் சத்தியம் மட்டும் பண்ணி இதுக்கு ஏதாவது ஆயிடும்படி செஞ்சிடாத. உண்மையை இதை தொட்டு சொல்லு, நம்புறேன். அப்பா குழந்தையை அவள் முன் நீட்ட, தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் பால் வடியும் முகத்தை பார்த்ததும் அவள் உடம்பு நடுங்கியது. கண்கள் மழுக்கென்று உடைய, கைகளால் முகத்தை பொத்திக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். அப்பா குழந்தையை உள்ளே கொண்டு போய் தொட்டிலில் கிடத்தி விட்டு வந்தார். இப்ப என்ன சொல்ற? இது நட்பா இல்ல வேற ஏதாவதா? அவள் தொடர்ந்து அழுதாள். என்ன நெஞ்சழுத்தம்! நம்மளை என்ன முட்டாள்னு நினைச்சிட்டாளாவா? இதுக்கு மேலேயும் நாம சும்மா இருந்தா இவ என்ன வேணாலும் செய்வா. முதல்ல ஒரு வரனை பார்த்து இவளை தலை முழுகிற வழியை பாருங்கோ. பார்க்குறேன். முதல் காரியமா இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு தான் மறு வேலை. அப்பா ஆவேசமாக சொன்னார். இரும்பு உலையில் போட்டார் போல் எல்லோரும் கொதித்து கொண்டிருந்தார்கள். யாரும் அவளோடு பேசவில்லை. தங்கைகள் ஏதோ சாதை பிரஷ்டம் பண்ணி வைத்து விட்டார் போல் வினோதமாக பார்த்துவிட்டு ஒதுங்கி போயினர். காதல் என்பது மிக மிக கெட்ட காரியம். அது சினிமாவில் மட்டுமே நடக்கும் விஷயம். அது எப்படி படி தாண்டி உள்ளே வரலாம் என்கிற ரீதியில் எண்ணி எண்ணி மாய்ந்து போனவர்களை பத்மாவால் என்ன செய்ய முடியும்? இந்த சிறையில் இருந்து தப்பிக்க என்ன வழி என்று யோசித்தவளுக்கு ஒரு வழியும் புலப்படவில்லை. கட்டுப்பாடுகள் பலமாயிருந்தது. பாத்ரூம் பக்கம் போனால் கூட தங்கைகளின் பார்வைகள் துரத்தின. ரகசியமாய் வேவு பார்த்தன. ஒன்றா இரண்டா இத்தனை கட்டு காவல்களை கடந்து எப்படி தப்பிக்கப் போகிறேன்? கவலைப்பட்டாள் அவள். வீட்டில் நடப்பது பற்றி சன்னி வின்சென்ட்டுக்கு தகவலும் சொல்ல முடியவில்லை. ஏதாவது சொன்னால் தானே அவன் ஏதாவது ஏற்பாடு செய்வான். சொல்வதற்கே வழி இல்லாத நிலையில் இந்த பிரச்சனை எப்படி தீரும்? வேறு எவனுக்கோ வாழ்க்கைப்பட வேண்டியதுதான் விதியா? அவள் ரகசியமாய் அழுதாள். வீட்டில் வட்டமேஜை மாநாடு ஒன்று தீவிரமாய் நடந்தது. அவள் திருமணம் பற்றி குசுகுசுவென்று பேசி டிஸ்கஸ் பண்ணினார்கள். நம்ம அவசரத்துக்கு நல்ல வரன் கிடைக்கணும்னா எப்படி? நாளும் ஆலோசிக்க வேண்டாமா? நெருப்புக்கு பயந்து நீர்ல தள்ளி விட்டா மாதிரி அவ வாழ்க்கையை நாம கெடுத்ததா ஆயிடக்கூடாது. இதுவரை பார்த்த எந்த வரன் சரியில்லை. என்ன பண்ணலாம் சொல்லு? அப்பா கவலையோடு கேட்டார். ஒரு பையனுமா சரிப்படல? படிக்கிற குழந்தையை அவசர அவசரமா படிப்பை நிறுத்தி ஏன் இவ்வளோ அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறேள்? என்ன காரணம்னு கேட்கறாடி சிலர். என்ன பதில் சொல்லட்டும் அவளுக்கு? என் பொண்ணு ஏதோ கிறிஸ்தவ பையனோட சுத்தின்னு இருக்கா, அதான் காரணம்னு சொல்லிடவா? இன்னும் ஒரு சிலர் வேலை செய்யற பொண்தான் வேணுங்கிறா. ஆக மொத்தம் எந்த இடமும் சரிப்படல. இப்ப என்னதான் பண்றது? எனக்கு ஒரே ஒரு யோசனை தோன்றது. அப்பா குரலை தாழ்த்தி கூறினார். என்ன? அம்மா ஆவலோடு கேட்க தயாரானாள். நம்ம லலிதாவோட தம்பிக்கே பேசாம இவளை பண்ணி வச்சுட்டா என்னன்னு தோன்றது. கோபிக்கா? அவன் எப்படி? அவனே நம்மளை அண்டி இருக்கான். இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடின்னு இருக்கான். நல்ல வேலையும் கிடைச்ச பாடு இல்லை. அவனுக்கு எப்படி? முதலாவதா அவன் இதுக்கு ஒத்துக்க வேண்டாமா? ஒத்துப்பான். நம்ம வீட்டு சோத்த தின்னிருக்கானே. நன்றி விசுவாசம்னு ஒன்று இருக்கே, அதுக்காக ஒத்துப்பான். அவன் ஜாதகம் நல்ல ஜாதகம். பின்னாடி நல்ல நிலைமையில இருப்பானா. யோக ஜாதகங்கிறார் ஜோசியர். எவனோ ஒருத்தனை விட இவன் தேவலைன்னு தோன்றது எனக்கும். வேலை கிடைக்கிற வரை இங்கேயே இருக்கட்டும். சீர் சனத்தின்னு எதுவும் டிமாண்ட் இருக்காது லலிதாக்கு. அவளும் பெருசா எதுவும் பண்ணிடலையே. பொண்ணு கவர்மெண்ட்ல வேலையா இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா, அது போதும்னு நாமளும் ஒன்றும் கேட்டுக்கல. கல்யாணமாகி அவ இங்க வந்தப்புறம் அவ சம்பளம் இல்லாம கோபியோட படிப்புக்கு கஷ்டம்ங்கிற நிலைமையில கோபியையும் பெரிய மனசோட நம்ம ஆத்தோட கொண்டு வச்சுண்டு படிக்க வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் பிரதி உபகாரமா பத்மாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவானா அவன்?
லலிதா கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுடுவோமே. கேட்காம முதல்ல நாம முடிவு பண்ணுவோம், அப்புறம் அவகிட்ட கேட்போம். அதான் முடிவு பண்ணியாச்சே, அப்புறம் என்ன? ஆனா இவ அடிச்ச கூத்தெல்லாம் தெரிஞ்சப்புறம் தம்பிக்கு இவளை பண்ணி வைக்க அவ விரும்பணுமே. எவனோடையோ சுத்தினவளை உன் தலையில கட்ட பாக்கறாடான்னு தம்பி மனசை ரகசியமா கலைச்சுட்டா. அவ அப்படி செய்ய மாட்டா. என்னமோ செய்யுங்கோ. அம்மா கவலையோடு சம்மதித்தாள். அம்மாவும் அப்பாவும் பேசிக் கொண்டிருந்தது காதில் விழ பத்மா ஒரு கணம் ஆடிப்போனாள். கடைசியில் கோபிகா தன்னை என்று அதிர்ந்து நின்றாள். அவளுக்கு தெரிந்து கோபியை யாரும் கோபி என்ற பெயர் சொல்லி அழைத்ததில்லை. நண்பர்கள் வட்டாரத்தில் அவனுக்கு அம்மாஞ்சி என்ற பெயர், தங்கைகள் அவனை குட்டி என்று குறிப்பிடுவார்கள். அம்மா அவனுக்கு வைத்திருக்கும் பெயர் புத்தகப்புழு. பத்மா அவனை கிண்டலாக தடா என்று அழைப்பாள். குண்டா என்பதன் டீசண்டான மறுபெயர் என்று தங்கைகளிடம் ரகசியமாக சொல்லி சிரிப்பாள். அண்ணா அவனை டே இவனே என்றுதான் கூப்பிடுவான். மன்னி பப்ளு என்று அவன் செல்ல பெயரை உபயோகிப்பாள். கோபி என்ற பெயரை உபயோகிக்கும் ஒரே ஆள் அப்பாதான். அது என்னமோ கோபியோடு சகஜமாய் பேச பத்மாவுக்கும் சரி, அவள் 2 தங்கைகளுக்கும் சரி, ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்கவில்லை. அவனுடைய புத்திசாலித்தனத்திற்கேற்ற கம்பீரமும் எடுக்கும் அவனிடம் இல்லை என்பது அவர்களது அபிப்பிராயம். வயதுக்கேற்ற நாகரீக உணர்வும் அறவே கிடையாது அவனிடம். வீட்டில் இருக்கும் நிறம் மங்கிய ஒரு வேட்டையுடனும் கை வைத்த பனியனும் அணிந்து கொண்டு வளைய வருவான். 25 வயதுக்கே. சோடா புட்டி கண்ணாடி, காதோரம் இளநரை, அசட்டு புன்னகை, பிஎஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் என்று சத்தியம் செய்து சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். வீட்டில் இப்படி என்றால் வெளியில் போகும்போது இன்னும் ட்ரெஸ் மோசமாயிருக்கும். பல நிறங்களில் இருக்கும் பேண்ட்டும் ஷர்ட்டும் ஒரு குழந்தைக்கு தகப்பனா என்று கேட்பார்கள். டிகிரி ஃபைனல் இயர் படிக்கும்போது அம்மாவும் செத்து போக ஒரே ஒரு அக்காவை நம்பி இந்த வீட்டுக்குள் வந்தான். இப்போது PhD முடித்து விட்டான். டாக்டரேட்டாம். தனியார் கல்லூரிகளில் தற்காலிக வேலைகள். வீட்டு கதவை தட்டினாலும் நல்ல வேலையாக நிரந்தர வேலைக்காக UPSC தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். ஆள் பார்க்க சுமாராக இருந்தாலும் கை நிறைய சம்பாதிப்பான். மெத்த படித்தவன் என்ற காரணங்கள்தான் அப்பா எடுத்த தீர்மானத்திற்கு காரணம் என்பது புரிய பத்மா இதில் இருந்து தப்பிக்க வழி என்ன என்று கவலையோடு யோசித்தாள். வீட்டில் நடக்கும் பிரச்சனை எதுவும் இதுவரை கோபிக்கு தெரியாது. பெரும்பாலும் அவன் தன் நேரத்தை செலவிடுவது நூல் நிலையங்களில்தான். கன்னிமாரா, பிரிட்டிஷ் கவுன்சில், அமெரிக்கன் லைப்ரரி என்று எல்லாவற்றிலும் மெம்பர். காலையில் சாப்பிட்டு விட்டு கிளம்பி ஏதாவது லைப்ரரிக்கு சென்றான் என்றால் பசி தாகம் கூட அவனுக்கு இருக்குமா என்பது சந்தேகம். இருட்டிய பிறகுதான் வருவான். வந்த பின்பும் கூட கையோடு கொண்டு வரும் புத்தகங்களில் ஆழ்ந்து விடுவான். சாப்பிட கூப்பிட்டால் தான் வருவான். சாப்பிட என்று உட்கார்ந்து விட்டால் கூச்சம் எல்லாம் இல்லாமல் ஒரு பிடி பிடித்து விடுவான். பச்சு பச்சு என்று அவன் சாப்பிடுவதைக் கண்டு பல முறை பத்மாவின் தங்கைகள் இரவு படுக்கும்போது அவன் சாப்பிடுவதை மிமிக்ரி செய்து காட்டி சிரிப்பார்கள். என்ன படிச்சு என்ன, கோல்டு மெடல் வாங்கி என்ன, நாகரீகம்னா வீச என்ன விலை என்பவனை கட்டிக்கொள்ள சத்தியமாக எந்த பெண்ணும் யோசிப்பாள் என்று எத்தனையோ முறை பத்மாவே தங்கைகளிடம் அவனை பற்றி கிண்டலாய் கூறியிருக்கிறாள். கடைசியில் அவளையே கோபிக்கு நினைக்கவே அருவருப்பாயிருந்தது. சன்னியின் தெளிவான பேச்சும் நாகரீகமும் நாசுக்கும் கம்பீரமும் அழகும் எங்கே? டாக்டரேட் வாங்கியும் ஹோட்டல் சரக்கு மாஸ்டர் போல தோற்றமளிக்கும் இவன் எங்கே? அப்பாவுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டுவிட்டது? காதலிப்பது அவ்வளவு பெரிய குற்றமா? காதல் என்ன அனுமதி கேட்டுக்கொண்டா வரும்? அல்லது அதற்கு ஜாதி மதம் தெரியுமா? உள்ளுக்குள் இயற்கையாய் ஒருவர் மீது பொங்கி வரும் உணர்வல்லவா அது? அதை தடுக்கவோ தவறென்று அணையிட்டு நிறுத்தவோ படைத்தவனாலும் இயலாது என்பதை அப்பாவுக்கு எப்படி புரிய வைப்பது? எப்படியாவது புரிய வைத்துத்தான் தீர வேண்டும். இல்லாவிட்டால் அவள் வாழ்க்கை மிக கேவலமாகிவிடும். உள்ளொன்று புறம் ஒன்று என்று நார பிழைப்பாகிவிடும். அடுத்த நாள் அம்மா மன்னியிடம் சமயம் பார்த்த விஷயத்தை சொன்னாள். கோபிக்கும் நம்மை விட்டா யாரும் கிடையாது. இவளை வெளியிடத்துல கொடுக்கறதை விட கோபிக்கே கொடுத்துட்டா நாங்களும் நிம்மதியா இருப்போம். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல? கோபியை கேளுங்கோ. அவன் சரின்னு சொல்லிட்டா எனக்கு என்ன? எனக்குன்னு தனியா சொல்ல என்ன இருக்கு? மன்னி பட்டும் படாமலும் சமத்காரமாக பதில் சொல்லிவிட்டாள்.
அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம். நீ இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அவனை குழப்பிட மாட்டியே. நான் ஏமா சொல்ல போறேன்? அப்படி குழப்பும்படியா பத்மா ஒரு குத்தமும் பண்ணிடலையே. இத வயசு கோளாறுன்னு எனக்கு தெரியாதா? கழுத்துல மோனு முடிச்சு விழுந்துட்டா எல்லாம் சரியாயிட்டு போறது. பக்குவமா பேசுற விதத்துல பேசி இருந்தா பத்மா தானாவே புரிஞ்சுண்டு தான் செய்யறது தப்புன்னு சரி பண்ணிட்டு இருந்திருப்பா. நீங்கள்லாம் தான் அவசரப்பட்டு படிப்பை நிறுத்தி ஏதேதோ பண்ணிட்டேள். நடந்தது நடந்தாச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன? நடக்கிறதை பார்ப்போம். எந்த வரை நீ ஒத்துண்டையே அதுவே எனக்கு பால் வார்த்தாப்புல இருக்கு. நீயே கோபி கிட்ட பேசி அவன் சம்மதத்தையும் வாங்கிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நாங்க கேட்டு அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா அப்பா மனசுடைஞ்சு போயிடுவார். ஒன்று கிடக்க ஒன்று அவருக்கு உடம்புக்கு வந்துடுத்துன்னா என்னால தாங்க முடியாது. எங்க 2 பேர் உசுரும் கோபி கிட்டதான் இப்ப இருக்கு. அவனை சம்மதிக்க வைத்தே ஆக வேண்டும் என்று மிக நாசுக்காய் மாட்டு பொண்ணுக்கு கட்டளையிட்டாள். அதுக்கென்ன, அவன் கோவிலுக்கு போயிருக்கான், வந்ததும் மாடி கழிச்சுண்டு போய் கேட்டுடுறேன். மாமியாரை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டும் லலிதா இப்படி சொல்லவில்லை. உள்ளூர அவளுக்கு இதில் சந்தோஷம்தான். கோபியை இங்கு தங்கி படிப்பதற்கு அனுமதித்த வகையில் மாமனார் மாமியாரிடம் அவளுக்கு தனி மரியாதையே உண்டு. தவிர பத்மாவின் அழகும் கோபியின் அறிவும் இணைய வேண்டும் என்பது ஆரம்பத்தில் இருந்தே அவள் உள் மனதில் ஆசையாகவும் கூட இருந்தது. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்ததும் அவளை இது பற்றி மெல்ல புருஷனின் காதில் போட்டு வைப்பது என்றுதான் நினைத்திருந்தாள். இப்போது அது தானாகவே கனிந்து வந்திருக்கிறது. வெளியில் பெண் எடுத்து சுத்தமாக அவனை ஒட்ட விடாமல் செய்து விட்டால் என்ன செய்வது என்ற கவலையும் அவள் ஆசைக்கு ஒரு காரணம். பத்மாவே என்றால் கடைசி வரை உறவு விட்டு போகாது என்று நினைத்தாள். கோபி கோயிலில் இருந்து திரும்பி வந்த கையோடு அவனை மாடிக்கு தங்கள் அறைக்கு அழைத்து சென்றாள். என்னக்கா விஷயம்? கோபி கையை நீட்டியபடி கேட்டான். அவன் உள்ளங்கை வியர்வையில் கசகசத்து ஒன்று கலந்திருந்த விபூதி குங்குமத்தை எடுத்து நெற்றியில் தீற்றிக்கொண்டு நல்ல சகுனம்தான் என்று சிரித்தாள். என்ன சொல்லு? ஒன்னில்ல, உனக்கு வேலை முதல்ல கிடைக்குமா இல்லை கல்யாணம் முதல்ல ஆகுமான்னு பேப்பர்ல சும்மா விளையாட்டுக்கு எழுதி கண்ணை மூடிண்டு ஒன்று எடுத்து பார்த்தனா கல்யாணம்தான் முதல்ல ஆகும்னு வந்தது. கோபி அவளை குழப்பத்தோடு பார்த்தான். திடீர்னு ஏன் உனக்கு இந்த விபரீத குழந்தை விளையாட்டெல்லாம்? அது என்ன விளையாட்டோ, ஆனா இதுல வந்தாப்புல தான் நடக்க போறது. ஒன்றும் புரியல எனக்கு. உனக்கு கல்யாண யோகம்தான் மூக்கை நீட்டிண்டு முதல்ல வரதுன்றேன். கோபி ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தான். என்ன சொல்ற நீ? நான் நல்ல இடத்துல வாக்கப்பட்ட மாதிரி நீயும் வாக்கப்படணுங்கிறேன். கடவுளே, எதுக்கு இப்படி என்ன சோதிக்கிற? பளிச்சுன்னு பேச மாட்டியா நீ? சரி, பளிச்சுன்னே கேட்டுடுறேன். பத்மாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா? லலிதா கேட்டதும் ஒரு வினாடி திகைத்துத்தான் போனான் கோபி. நம்ப முடியாமல் அவளை பார்த்தான். ஒரு முழு சூரியனை விழுங்கினார் போல் அவன் கண்களும் முகமும் ஜொலித்தது. என்ன சொல்ற நீ? யார் இந்த பேச்சை எடுத்தது? உனக்கு இஷ்டமா இல்லையான்னு சொல்லு, அப்புறம் மற்ற கதையை சொல்றேன். கோபி ஒரு வினாடி தயங்கினான். பிறகு மெல்லிய கூச்சத்தோடு புன்னகைத்தவன், எனக்குள்ளையும் அப்படி ஒரு ஆசை இருக்கிறது என்னமோ உண்மைதான் என்றான். ஓஹோ, அப்படியெல்லாம் ஆசை வேற பட தெரியுமா உனக்கு? ஒரு வேளை நடக்கலைன்னா என்னடா செய்வ? லலிதா பொய்யாக மிரட்டினாள். நியாயமான உண்மையான ஆசைகள் நிச்சயம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை நிறையவே எனக்கு உண்டு. பாரேன், 5-6 வருஷமா உள்ளுக்குள்ள நான் பண்ண பிரார்த்தனை கடைசியில நிறைவேற நிலைமைதானே ஏற்பட்டிருக்கு. அடேயப்பா, நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்காப்புல இருக்கு. கோபி வெட்கத்தோடு சிரித்தான். அப்போ சம்மதம்னு சொல்லிடுற? ஏங்கா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் முதல்ல. அது நிச்சயம் கிடைக்குங்கிற முழு நம்பிக்கையில தானே அவளும் பொண்ணை தரேங்கிறா. அதுக்கில்ல, வேலை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண? அதுக்கப்புறம் இங்கேயே இருக்கிறது மரியாதை இல்லை. தனியா குடித்தனம் போகணும்னா உத்தியோகம் வேணும். அதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அவா பார்த்துப்பா, நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். உனக்கு வேலை இல்லைன்னு அவளுக்கு தெரியாதா? லலிதா எழுந்தாள். சந்தோஷமாக கீழே வந்தாள். என்ன சொன்னா? பெரியவா என்ன சொன்னாலும் சரின்றான். ஆனா வேலை இல்லையே, எப்படி குடித்தனம் நடத்துறது? வேலை கிடைச்சப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாமேன்னு தயங்குறான். அதை பத்தி இப்ப என்ன? இத்தனை நாள் என் பிள்ளையாட்டம் எங்க இருந்தாப்ல, இனிமேயும் இருந்துட்டு போறது. படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை என்ன, 9 வேலை கியூல நிற்கும். கிடைச்சப்புறம் ஜாம் ஜாம்னு தடி குடித்தனம் பண்றது. அப்புறம் என்ன, அப்பாட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்க சொல்லிடுங்கோ. மன்னி அம்மாவிடம் சொன்னது காதில் விழ பத்மா முகம் சுருங்கினாள்.
என்ன செய்ய போகிறேன்? இதில் இருந்து மீள முடியுமா? அல்லது இதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறதா? யாரை எனக்கென முடிச்சிட்டிருக்கிறது தெய்வம்? அல்லது முடிச்சை நானே தீர்மானிக்க வேண்டுமா? இந்த விஷயத்தை எப்படி சன்னிக்கு தெரிவிப்பது? அவன் என்ன முடிவெடுப்பான்? வந்து விடு என்று அவன் அழைத்தால் போய்விட எனக்கு தைரியம் இருக்கிறதா? போக விடுவார்களா? பூட்டி வைத்தால்? இல்லை, எது எப்படியாயினும் துணிய வேண்டும். சன்னிதான் என் புருஷன். அவனை அடைய முதலில் தேவை துணிச்சல்தான். பத்மா தீர்மானித்தாள். வீட்டை விட்டு தப்பிக்க நல்ல சமயத்திற்கு காத்திருந்தாள். கிடுகிடுவென்று வீட்டில் ஏற்பாடுகள் துவங்கின. எல்லாவற்றையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பத்மா, பின்னால் குரல் கேட்டு திரும்பினாள். மன்னி கையில் பட்டுப்புடவை பைகளோடு நின்றிருந்தாள். புடவைய பாரு பத்மா, கலர் உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. மன்னி பையில் இருந்து அட்டை பெட்டிகளை வெளியில் இழுத்து திறந்தாள். இது உங்க அப்பா வாங்கினது. இது கோபி வாங்கியிருக்கான். பிடிச்சிருக்கா? பிரிச்சு பாரு. கலர் உனக்கு பிடிக்கலைன்னா மாத்தி தரானாம். பத்மா மன்னியை நிமிர்ந்து பார்த்தாள். இத கோபியே வந்து காட்டினா என்னவாம்? மன்னி வியப்போடு அவளை பார்த்தாள். கோபி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லு. அப்படியெல்லாம் இல்ல. நீ இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியாதாக்கும். சித்த இரு, கீழே யார் யார் இருக்கான்னு பார்த்துண்டு நைஸா கோபியை மாடிக்கு அனுப்பி வைக்கிறேன். புடவை எப்படி இருக்குன்னு நீயே அவங்கிட்ட சொல்லிக்கோ. பிடிச்சிருந்தா பிளவுஸை கையோட தைக்க கொடுத்துடலாம். மன்னி கீழே இறங்கி செல்ல பத்மா படபடப்போடு கோபியின் வருகைக்காக நகத்தை கடித்து துப்பியபடி காத்திருந்தாள். சற்று நேரத்தில் கதவு தள்ளப்படும் ஓசை கேட்டது. அதைத் தொடர்ந்து கோபி மெல்ல தொண்டையை செருமும் சப்தமும் கேட்டது. பத்மா திரும்பினாள். அவனை நேருக்கு நேர் உற்று பார்த்துவிட்டு மெலிதாய் சிரித்தாள். உட்காரலாமே? சேரை காட்டினாள். நீயும் உட்காரேன். அவன் ஒரு சேரில் உட்கார்ந்தபடி சொன்னான். புடவை பிடிச்சிருக்கா? இதை செலக்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு கடையையே தலைகீழா புரட்டியாச்சு. 3 மணி நேரம் ஆச்சு. உன் கலருக்கு ஏத்தாப்புல இருக்கணும்னு தேடி துருவி வாங்கியிருக்க. பிடிச்சிருக்கா? பத்மா புடவையையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். ஒருவேளை எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா என்ன செய்வேன் கோபி? மாத்திடுவோம். இதுல என்ன பிரச்சனை? உனக்கு பிடிச்சாப்புல வாங்கிட்டா போச்சு. மறுபடியும் நீ மாத்தி எடுத்துட்டு வர புடவையும் எனக்கு பிடிக்காட்டா மறுபடியும் மாத்திண்டு வருவேன். அதை விட என்னை கூட கூட்டிட்டு போயே எனக்கு பிடிச்சாப்புல வாங்கி தரணும்னு உனக்கு தோணலையா? என்னோட நீ வெளியில தனியா வருவியா? உங்க அப்பா அம்மா அனுப்பி வைப்பாளா? அது எனக்கு தெரியாது. என்னை கூட்டிட்டு போறது உன் சாமர்த்தியம். வர நான் ரெடின்னு மட்டும் சொல்வேன். சத்தியமா எனக்கு இது பிடிக்கல கோபி. தப்பா நினைச்சுக்காத. என் டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல இது இல்லவே இல்லை. என் டேஸ்ட் வேற. அவ்வளோதானே, கவலையை விடு. நாளைக்கே உன்னை கூட்டிட்டு போறேன். உனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிக்கோ. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு கோபி. என்ன? பிடிக்கலைன்னு நான் சொன்னது அப்பாக்கு தெரிஞ்சா நிச்சயம் கத்துவார். மாத்த வேண்டாம்பார். அது என்ன மரியாதை இல்லாமன்னு சத்தம் போடுவார். அதனால நான் இப்படி சொன்னேன்னு அப்பாக்கு தெரியப்படாது. நீ என்ன செய்வ? என்ன சொல்லுவ அவாகிட்ட? புடவையில சின்ன டேமேஜ் இருக்கு. சாயமும் போகும் போல இருக்கு. அதனால பத்மாவையும் கூட்டிண்டு போய் வேற புடவை மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். தனியா 2 பேரும் போகப்படாது. அதனால நானும் கூட வரேன்னு அவர் சொன்னா. ஏன்னா அவர் கூட வந்தா 4 புடவை கூட ஒழுங்கா பார்க்க முடியாது. 10 நிமிஷத்துல செலக்ஷன் பண்ணணும் அவருக்கு. கண்ணில் பட்டதை எடுத்து பில் போட்டுடணுங்கிற சுபாவம். புடவை உழைக்குமா, பொருத்தமா இருக்குமா, சரிப்படுமா, எந்த கவலையும் அவருக்கு கிடையாது. எடுத்தோம் கவுத்தோம்னு எதையாவது காட்டி இதை கட்டிக்கோன்னு வற்புறுத்துவார். அது எனக்கு பிடிக்க வேண்டாமா? பத்மா மிக சாதுரியமாக பேசினாள். அதுவும் சரிதான். ஒன்று செய்வோம். அக்கா கிட்ட சொல்றேன். அவ உன்னை எப்படியாவது வெளியில கூட்டிண்டு வந்துடுவா. நாம 2 பேரும் சேர்ந்து போறதா யாருக்குமே தெரிய வேண்டாம். அக்காவும் நீயுமாகவே போறதா இருக்கட்டும். நடுவழியில அக்கா ஒதுங்கிப்பா. நாம போயிட்டு புடவை வாங்குவோம். திரும்பி வரும்போது மறுபடியும் நான் ஒதுங்கிக்கிறேன். அக்கா உன்னோட சேர்ந்துக்கட்டும். சரியா? எல்லாம் சரியா நடந்தா சரிதான். பத்மா மிக அழகாக சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு வினாடி கிறங்கி போனான் அவன். சொன்னபடியே மறுநாள் அவளை அழைத்து செல்ல மன்னி மூலம் ஏற்பாடும் செய்தான். மன்னி அம்மாவிடம் என்ன சொன்னாளோ அல்லது இனிமேல் இவளால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியமோ மன்னியோடு கோயிலுக்கு அனுப்ப அம்மா சம்மதித்தாள். போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்கோ. அப்படியே அம்மனுக்கு பொங்கலுக்கும் கொடுத்துட்டு வந்துடு. அரிசி பருப்பும் வெல்லமும் எடுத்துண்டு போ. 10 ரூபாய் பணமும் கொடுத்துடு. அவளும் மன்னியும் கிளம்பினார்கள். வெளிக்காற்று வெகு நாட்களுக்கு பிறகு உடம்பில் பட இழுத்து சுவாசித்தாள். கோயிலுக்கு அருகில் கோபி புடவை பையோடு காத்திருந்தான்.
சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுடா, இல்லாட்டா எனக்குத்தான் மண்டகப்படி நடக்கும். கோபி ஒரு ஆட்டோவை நிறுத்தினான். ஆட்டோ நகர்ந்த 2வது நிமிடம், கோபி ஒரு சின்ன ஹெல்ப் என்றாள். என்ன? எங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் தெரியுமில்ல, போற வழியில தான் இருக்கு. அங்க ஒரு ஃப்ரெண்டை நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறனே, என் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அவ. அதுக்கு என்ன, கூப்பிட. நானும் கூட வரணுமா? வேணாம், நீ ஆட்டோலேயே இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். பத்மா அவசரமாக இறங்கி உள்ளே போனாள். கண்கள் சந்திரிகாவை தேடின. சன்னியையும் ஆளை காணவில்லை. சந்திரிகா எங்க? ஒரு பெண்ணிடம் கேட்டாள். இன்னைக்கு வரல போல இருக்கு. ஷீலா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. இந்த லெட்டரை சன்னி கிட்ட சேர்த்துடணும். அவனை பார்க்க முடியாட்டா சந்திரா கிட்டையாவது கொடுத்து உடனடியா அவங்கிட்ட சேர்த்திட சொல்லு. பத்மா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முதுகில் ஒரு கரம் பட்டென்று படிந்தது. திடுக்கிட்டு திரும்பியவள் முகம் மத்தாப்பாய் ஒளிர்ந்தது. கடவுளே, வந்துட்டியா சந்திரிகா? இங்க வாயேன். அவளை இழுத்து கொண்டு போய் சுருக்கமாய் விஷயத்தை சொன்னாள். சன்னி வரலையா இன்னைக்கு? அவன் ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கான். நான் விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிடுறேன். உனக்காக அவன் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை தெரியுமா? ஒரு நல்ல வேலைக்காக நாயா அலையறான். சிஏ ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு தெரியுமில்ல, அதை மறுபடியும் எழுதிடுவான். அதுக்கு நடுவில் வேலை தேடுறான். நான் என்ன செய்யணும்னு அவங்கிட்ட உடனே டிசைட் பண்ண சொல்லு. வீட்டை விட்டு நான் வர தயார்னு சொல்லு. ஒரு வாரம் கழிச்சு நான் மறுபடியும் இங்கே வரும்போது என்னை கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லு. எப்படியாவது எனக்கு தகவல் சொல்ற பொறுப்பு உன்னோடது, சரியா? நான் கிளம்புறேன். பத்மா கடிதத்தை கொடுத்து விட்டு வெளியில் வந்தாள். என்ன, கூப்பிட்டாச்சா? போலாமா? ஆ, போலாம். ஆட்டோ விரைந்தது. புடவை மாற்றும் நாடகத்தையும் முடித்து கொண்டு கோயிலுக்கு வந்த மன்னியோடு சேர்ந்து கொண்டாள். பரவாயில்ல, சீக்கிரமே வந்துட்டேள். உன் நாத்தனாருக்கு தேங்க்ஸ் சொல்லு. 2 நிமிஷத்துல புடவை எடுத்தாச்சு. கின்னஸ் ரெக்கார்டில் போடலாம். கோபி பத்மாவை பார்த்து சிரித்தபடி சொன்னான். கிண்டலா போச்சுடா உங்களுக்கெல்லாம், கவனிச்சுக்கிறேன் இரு. மன்னி அவளை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாள். ஒரு வாரத்திற்குள் மறுபடியும் வருவேன் என்று சந்திரிகாவிடம் சொல்லிவிட்டாளே தவிர அதற்கான சந்தர்ப்பம் எவ்வளவு முயன்றும் கிடைக்கவில்லை. நிச்சயதார்த்தத்திற்குள் சந்திரிகா மூலம் ஏதாவது தகவலாவது வரும் என்று நினைத்தவளுக்கு அதிலும் ஏமாற்றம் தான் கிடைத்தது. நிச்சயதார்த்தம் ஒரு சின்ன தடங்கல் கூட இல்லாது நடந்து முடிந்த போது பத்மா சோர்ந்து போனாள். தான் நினைப்பது நடக்குமா என்ற கவலை மனதை அரிக்க ஆரம்பித்தது. நிச்சயதார்த்தம் முடிந்த 2வது நாள் சந்திரிகா வீட்டுக்கு வந்தாள். அம்மாவின் சந்தேக பார்வை அவளை துருவி எடை போட்டது. எனக்கு கல்யாணம் ஆன்ட்டி, இன்விடேஷன் கொடுத்துட்டு போலாம்னு வந்த. சந்தேகம் ஏற்படுத்துகிறார் போல் வேறு எது பற்றியும் பேசவில்லை. மிக மிக நல்ல பெண். தனக்கு எந்த விஷயமும் தெரியாது என்பது போல் அப்பாவி மாதிரி அழகாக நடித்தாள். ஒரு நிமிடத்தில் அம்மாவை சோப்பு போட்டு மயக்கி விட்டாள். இது எப்படி, அரேஞ்ச்டு மேரேஜ் தானே? அம்மா அவளிடம் கேட்டாள். வடிகட்டின அரேஞ்ச்டு மேரேஜ் ஆன்ட்டி. ஜாதகம் பார்த்து அப்பா தேடி பிடிச்ச வரன். பெண் பார்த்து பாட்டு பாட சொல்லி ஸ்வீட் காரம் சாப்பிட்டு பக்காவா நிச்சயமான கல்யாணம். சந்திரிகா அழகாக சிரித்தாள். பத்மாக்கு எப்ப ஆன்ட்டி கல்யாணம் செய்ய போறீங்க? சீக்கிரம் அவளுக்கும் பண்ணிடுங்க. இல்லாட்டா என்ன மட்டும் சீக்கிரமா சம்சாரி ஆக்கிட்டாங்களோன்னு எனக்கு வருத்தமா இருக்கும். பத்மா கல்யாணம் தானே, பண்ணிட்டா போச்சு. அம்மா அவள் குடித்து விட்டு வைத்த காஃபி டம்ளரோடு உள்ளே போனாள். மன்னி, அந்த நிச்சயதார்த்த ஆல்பம் கொண்டு வாங்களேன், இவளுக்கு காட்டுவோம். அட, அப்போ உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சா? வெரி குட் வெரி குட். இருந்தாலும் மகா அழுத்தம்டி, உனக்கு சொல்லவே இல்லை. சாரிடி, திடீர்னு முடிஞ்செடுத்தோ. மன்னி எழுந்து மாடிக்கு போனாள். ஹாலில் யாரும் இல்லா அந்த நிமிடத்தில் சந்திரிகாவின் கை யாருக்கும் சந்தேகம் வராதவாறு சோஃபாவுக்கு பின்பக்கம் சென்று பத்மாவின் ஜாக்கெட்டின் கழுத்து பக்கமாய் ஒரு கடிதத்தை அவசரமாய் சொருகியது. புடவை தலைப்பால் பின் முதுகை மறைத்து கொண்டாள். மன்னி ஆல்பம் கொண்டு வந்ததும் அதை பார்த்துவிட்டு கிளம்பினாள் சந்திரிகா. அவள் போன பிறகும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக வெகு நேரம் ஹாலிலேயே அமர்ந்து டிவி பார்த்தாள். மன்னியோடு பேசிக்கொண்டிருந்தாள். ஏதோ சினிமா பாட்டை முணுமுணுத்தபடி சந்திரிகா கொடுத்த கல்யாண பத்திரிகையை பிரித்து பார்த்துவிட்டு வைத்தாள். அதன் பிறகு தூக்கம் வருவது போல் 4 கொட்டாவை விட்டு நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு வந்தவள் அம்மா பின்னாலேயே வந்து பார்த்தாலும் பார்ப்பாள் என்பதால் சற்று நேரம் கட்டிலில் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். யாரும் வர மாட்டார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதும் எழுந்து பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை தாளிட்டவள்
முதுகு பக்கம் உறுத்தி கொண்டிருந்த கடிதத்தை அவசரமாக எடுத்தாள். டியர் பத்மா, சந்திரிகா மூலம் உன் கடிதம் கிடைத்தது. விஷயங்கள் அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. இங்கல்ல, பெங்களூரில். மாதம் 10,000 ரூபாய் சம்பளம். இப்போதைக்கு அந்த வேலையை ஏற்றுக்கொள்வது என முடிவு செய்துள்ளேன். பிறகு சிஏவை முடித்துவிட்டால் நம் வாழ்க்கை பிரகாசமாகிவிடும். நாம் ரகசிய திருமணம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. தனக்கு கல்யாணம் என்று சொல்லிக்கொண்டு உன் வீட்டாரை ஏமாற்ற ஏதோ ஒரு இன்விடேஷனில் தன் பெயரை சாமர்த்தியமாய் போட்டுக்கொண்டு அங்கு வருவாள் சந்திரிகா. அவள் திருமணத்தை நிஜம் என்று நம்பிவிடப் போகிறாய். சும்மா நாடகம்தான். அடுத்து புதன்கிழமை மாலை நம் இருவருக்கும் பெங்களூர் செல்லும் ரயிலில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாகிவிட்டது. புதன்கிழமை எப்படியாவது சரியான நேரத்திற்கு வந்து விடுவது உன் பொறுப்பு. ரயில் சரியாக 4:30க்கு கிளம்பிவிடும். அதற்கு முன் ஏமாற்றாமல் பயப்படாமல் வந்துவிடு. நீ கட்டியிருக்கும் உடையோடு வந்தால் போதும். மற்றபடி ஒரு சின்ன பொருள் கூட கொண்டு வர வேண்டாம். உன்னை கடைசி வரை கண் கலங்காமல் வாழ வைக்கும் பொறுப்பை நான் ஏற்கிறேன். நம்பி வரவும். பத்மாவின் கண்கள் கலங்கியது. ஏதோ ஒருவித உணர்வும் செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது என்ற பயமும் உடம்பில் ஊடுருவியது. கடிதத்தை சுக்கு நூறாய் கிழித்து ஃப்ளஷில் போட்டு நீரை இழுத்து விட்டாள். பிறகு வெளியில் வந்து படுத்து தூங்குவதாக பாவனை செய்தாள். யாருக்கும் துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. வந்தால் எல்லாமே குட்டிச் சுவராகிவிடும். ஓவராக நடித்தாலும் ஆபத்தாகிவிடும். புறப்படுவதற்கான வழிவகைகளை பற்றி யோசித்தாள். வெளியில் இறங்குவதற்கு என்ன காரணம் சொல்லலாம்? யாரோடு வெளியில் செல்வது? பேசாமல் கோபியோடு வெளியில் போவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டால்? ஆம், அதுதான் சரி. அவள் உள்ளுக்குள் ஒத்திகை நடத்தி கொண்டாள். ஒத்திகையின் போது எந்தவித தடங்களும் இல்லை. இதேபோல் காட்சிகள் அரங்கேறும் போதும் எந்தவித குழப்பமும் ஏற்படாவிட்டால் நல்லபடி ரயில் ஏறிவிடலாம். சன்னிதான் இனி எல்லாம் என்று அவனோடு வாழ்வில் இணைந்து விடலாம். முதலில் அதிர்ச்சி அடைவார்கள், அழுது புலம்புவார்கள், திட்டி தீர்ப்பார்கள், சபிக்க கூட சபிப்பார்கள். நாளாவட்டத்தில் இந்த சம்பவத்தின் தீவிரம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அவர்கள் வியந்து போகும்படி வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் எல்லாம் மறந்து போகும். வெறுப்பும் கோபமும் ஏமாற்றமும் மெல்ல மெல்ல மறைந்துவிடும். இறைவன் இரத்த அணுக்களில் பொதிந்து வைத்து படைத்திருக்கும் இரத்த பாசம் சிறுக சிறுக தலை தூக்கும். பிரிந்திருந்த ஆறுகள் இன்னும் அழுத்தமாக இணைந்துவிடும். சன்னியையும் நிச்சயம் பிடித்து போகும். இவனையா வெறுத்து ஜாதி மதத்தை சொல்லி வேண்டாம் என்று சொன்னோம் என்ற வருத்தம் கூட ஏற்படும். சந்தோஷம்தான். அந்த கற்பனையிலேயே தூங்கி போனாள் அவள். புதன்கிழமைக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இடையில் இருக்கிறது. கல்யாணத்திற்கு இன்னும் 20 நாட்களே பாக்கி. வீட்டில் ஒவ்வொரு ஏற்பாடாக நடந்து கொண்டிருந்தது. பத்மா யாருக்கும் எந்தவித சந்தேகமும் ஏற்படாதவாறு வளைய வந்தாள். தன் மனசை தேற்றி கொண்டு விட்டது போல் வீட்டு வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். கல்யாணத்துக்கு அப்புறமாவது என்னை மறுபடியும் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கும் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கும் அனுப்புவேளா? அம்மாவிடம் பரிதாபமாக கேட்டதன் மூலம் கல்யாணத்திற்கு தான் தயாராகிவிட்டதை மறைமுகமாக உணர்த்தினாள். அதுக்கு என்ன, இஷ்டம் போல படிய. யார் வேண்டாம்னா? உங்ககிட்ட உசுரா இருப்பான் கோபி. அவனுக்கு வேலையும் சீக்கிரமே கிடைச்சிடும். உன்னை தங்கத்தட்டில தாங்குவான் பார். போக போக அவன் அருமை உனக்கே தெரியும். அப்ப சொல்லுவ, எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய பார்த்து கொடுத்திருக்கேள்னு. நீ நன்னா இருக்கணுங்கிறதுல எங்களை தவிர வேற யாருக்கிடையே அக்கறை இருக்க போறது சொல்லு. அம்மாவின் குரலில் பழைய பாசம் எட்டி பார்த்தது. என்னமோ புத்தி கெட்டு போச்சு, விட. இப்படி இவள் சொன்னதும் அம்மாவின் முகம் இன்னும் மலர்ந்து போயிற்று. எண்ணெய் படல மாதிரி இதுநாள் வரை அன்பின் மீது படிந்திருந்த கண்டிப்பும் கோபமும் அந்த வார்த்தைகளில் ஆவியாகி போக பெண்ணை அன்போடு பார்த்தாள். உடம்பு இழைச்சு கிடக்கு. இனிமேயானும் நன்னா சாப்பிடு. இல்லாட்டா கல்யாணத்தன்னைக்கு ஞான இருக்கும் உடம்பு. 2 வேளை ஹார்லிக்ஸ் குடிக்கிறையா? ஒரு பாட்டில் வாங்குறேன். நன்னா சாப்பிட்டாலே போறோம். படிப்பு நின்று போனதுல தான் டல்லாயிட்டேன். மற்றபடி வேற எதுக்கும் இல்லை. அம்மாவுக்கு ஒத்தாசை செய்து கொடுத்தபடியே பேசினாள். உருளைக்கிழங்கு கறியை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு ஆஹா என்றாள். ஈய சொம்பில் வைக்கப்பட்ட ரசத்தை ஒரு சின்ன டம்ளரில் 2 கரண்டி ஊற்றி உறிஞ்சி குடித்துவிட்டு சூப்பர் என்று சப்பு கொட்டினாள். என்ன சொல்ல, உன் கை மனம் ஒருத்தருக்கும் வராதுமா என்று பாராட்டினாள். அம்மா உச்சி குளிர்ந்து போனாள். அது மட்டுமல்ல, கோபியை மற்றவர் பார்க்கும் வண்ணம்
ஓரக்கண்ணால் பார்த்து ரசிப்பது, அவனோடு ஒன்றிரண்டு வார்த்தை பேசுகிற நேரத்தில் யாராவது வந்தால் வெட்கப்பட்டு விலகுவது என்று தெய்வமே மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு மிக அழகாக நடித்தாள். மொத்தத்தில் எல்லோரும் அவளை முழுவதும் நம்பத் தொடங்கிவிட்டனர். தங்கள் நடவடிக்கையால் அவள் தன் மனதை சுலபமாக மாற்றிக்கொண்டு விட்டாள் என்றே நம்பிவிட்டனர். அவளை கண்காணிப்பது கூட குறைந்து விட்டது. கல்யாண காரியங்களிலேயே அவர்களது முழு கவனமும் திரும்பி இருந்ததால் அவளை ஓரளவுக்கு சுதந்திரமாக விட்டு விட்டனர் என்று கூட சொல்லலாம். விட்டு விட்டதாலேயே அவள் இன்னமும் ஜாக்கிரதையாக சந்தேகத்திற்கிடமின்றி நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. மன்னி கடைக்கு கிளம்பும் போது, நானும் கூட வரேனே, போர் அடிக்கிறது என்று அவளோடு சென்று எந்தவித பிரச்சனையும் இனி இவளால் ஏற்படாது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினாள். ஏன் மன்னி, கோபிக்கு சினிமா போறதுலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதா? போவானே, ஆனா ரொம்ப நல்ல படம்னா தான் போவான். கச்சா முச்சான்னு எல்லாத்தையும் பார்க்க மாட்டான். அவார்டு ஃபிலிம்ஸ்னா விரும்பி பார்ப்பான். எதுக்கு கேட்குற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். போய் சும்மா எல்லாம் கேட்கல, என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை மன்னி. பாத்தியா, எங்கிட்ட என்ன தயக்கம்? நிஜமா ஒன்றும் இல்லை. பேப்பரில் நேற்று ஒரு படத்தோட விமர்சனம் படித்தேன். படம் நல்லா இருக்கும் போல தோன்றது. நீங்கள் வரையலா, நாளைக்கு போயிட்டு வரலாம். இப்போ புரியறது. உனக்கு கோபியோட அந்த சினிமாக்கு போகணும், அவ்வளோதானே? அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்கோ போகலாம். வேணாம் தாயே, நீ அவனோடையே போ. அப்பாவுக்கு தெரிஞ்சா உதைக்க வருவார், தெரியாம எப்படி போறதாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போருமா? இன்னைக்கே கோபிகிட்ட சொல்லி 2 டிக்கெட் புக் பண்ணிட சொல்கிறேன். பொது படம் இன்னும் 1 மாசத்துக்கு புக்கிங் முடிஞ்சிருக்கும். போய் கியூல நின்று தான் வாங்கணும். அம்மாட்ட என்னன்னு சொல்வேள்? அம்மாட்ட மட்டும் சொல்லிடுறேன், நான் சொன்னா கேப்பா. என்னமோ செய்யுங்கோ. அது சரி, கோபிக்கு இப்படி போறது பிடிக்குமா? ஏன் பிடிக்காம என்ன? உள்ளூர எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்கும். எல்லாத்தையும் வெளியில சொல்றதுல தான் எல்லாருக்கும் தயக்கம். நீங்களும் கூட வாங்களேன். இப்படி ஒப்புக்கெல்லாம் கூப்பிட வேணாம், நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். மன்னி சிரித்தாள். இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் பயம் இருக்கட்டும். இத்தனை நாள் நீ எனக்கு நாத்தனார், இனிமே நான் உனக்கு நாத்தனார். அந்த பயம் இருக்கட்டும். என்ன, அவ்வளோதானே? இவ்வளோ பயந்தா போருமா? பத்மா வாயில் பவியமாய் கை வைத்து சற்றே குனிந்தாள். இன்னும் குனியலாம், இருந்தாலும் இப்போதைக்கு இது போதும். இருவரும் அடக்க முடியாத சிரிப்போடு வீட்டுக்கு வந்தார்கள். சொன்னபடியே மன்னி அம்மாவிடம் நைஸாக பேசி அனுமதி வாங்கிவிட்டாள். கொஞ்சம் சீக்கிரமாகவே போலாமே கோபி, வீட்டில் தான் பேச முடியல, வெளியிலையாவது போய் பேசுவோமே. கோபியிடம் தனிமையில் கூற அவன் உடனே கிளம்பி விட்டான். 2 பேரும் இங்கிருந்தே ஜோடியா போனா தெரு முழுக்க முழிச்சு முழிச்சு பார்க்கும். அதனால கோபி, நீ போய் மெயின் ரோட்ல வெயிட் பண்ணு. இவளை லலிதா கூட்டிட்டு வந்து அங்க விட்டுட்டு வருவா. சாயங்காலம் அப்பா வர்றதுக்குள்ள 2 பேரும் வந்துடுங்கோ, சரியா? இல்லாட்டா எங்களை எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்துடுவார். அம்மா சொன்னபடி கோபி முதலில் கிளம்பினான். 10 நிமிடம் கழித்து லலிதாவும் பத்மாவும் கிளம்பினார்கள். பளிச்சுன்னு 2 நகையை போட்டுக்கப்படாதா? கல்யாண பொன்னாட்டமே இல்லையே. மன்னி நகை எடுத்து போக பத்மா தடுத்தாள். சினிமாக்கு எதுக்கு நகையை வாரி போட்டுண்டு போகணும்? அதுக்காக இப்படியா பிளாஸ்டிக் ஸ்டட்டும் கிறிஸ்டல் மாலையும் கவரிங் விளையலுமாவா போவா? அழகா இருக்கில்ல, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போட்டுண்டேன். போகலாம் வாங்கோ. பத்மா கடிகாரத்தை பார்த்தாள். மணி 1:30, 4:30க்கு வண்டி. வரட்டாமா? அம்மாவிடம் சொல்லி கொள்ளும் போது தொண்டை அடைத்து கொண்டது. சட்டென்ற தெருவில் இறங்கினாள். காதல் விஸ்வரூபம் எடுக்கும் போது அது கடவுளின் விஸ்வரூபத்தை விட சில நேரம் பிரம்மாண்டமாகி விடுகிறது. அந்த விஸ்வரூபத்தின் முன் அத்தனை உறவுகளும் தூசிகளாய் கண்ணுக்கு தெரியாமல் சிறுத்து போய் விடுகிறது. ஏதோ ஒரு கருவில் உருவாகி வளர்ந்து அவள் மனதை கவர்ந்த ஒரு ஜீவனுக்கு முன் அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரிகள் என்று எல்லா இரத்த உறவுகளும் முக்கியமற்று போக பத்மா அனைவரையும் உதறி எறிந்துவிட்டு கிளம்பினாள். மன்னி அவளை மெயின் ரோட்டில் நின்றிருந்த கோபியிடம் கொண்டு வந்து விட்டுவிட்டு, சீக்கிரம் வந்துடுங்கோ என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். கோபி மணி பார்த்தான். இன்னும் டைம் இருக்கு, எங்க போலாம் சொல்லு பத்மா. உன் இஷ்டம், இனிமே உன் பின்னால தானே என் வாழ்க்கையே. இத சந்தோஷமா சொல்றியா சங்கடமா சொல்றியா? உனக்கு எப்படி தோன்றது? சங்கடமா இருந்திருந்தா என்னோட வெளியில வருவியா? அதனால சந்தோஷமா சொல்றாப்புல தான் தெரியறது. ரொம்ப சரி, போலாமா? இரு, ஆட்டோ ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். எதுக்கு ஆட்டோ? டைம் தான் இருக்கே, பஸ்லையே போவோமே.
ரொம்ப சரி, போலாமா? இரு, ஆட்டோ ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். எதுக்கு ஆட்டோ? டைம் தான் இருக்கே, பஸ்லயே போவோமே. தியேட்டர் கிட்ட இறங்கிப்போம். ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல சில்லுன்னு ஏதாவது சாப்பிடுவோம், பேசுவோம், அப்புறம் படத்துக்கு போலாம். பிளாக்ல டிக்கெட் கிடைக்காமையா போயிடும்? அப்படியே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. அப்படியே காலார நடந்து பீச்சில் போய் உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். கோபி முகம் மலர தலையாட்டினான். அதற்கடுத்து வந்த பஸ்ஸில் இருவரும் ஏறினார்கள். உட்கார இடமில்லை. அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்குகளில் கும்பல் ஏற கோபி நகர்ந்து நகர்ந்து முன்னால் போக பத்மா பின் தங்கினாள். தியேட்டருக்கு 2 ஸ்டாப்பிங் முன்னாலேயே கோபி பார்க்காத போது சட்டென்று இறங்கினாள். இறங்கிய வேகத்தில் ஒரு ஆட்டோ பிடித்து சென்ட்ரலுக்கு போப்பா என்று சொல்லிவிட்டு சாய்ந்து உட்கார்ந்து படபடத்த நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டு ஒரு கையால் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டாள். 3 மணிக்கு சென்ட்ரலை அடைந்தாள். இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது. அதற்குள் யார் கண்ணிலாவது பட்டுவிட்டால் பெங்களூர் வண்டி எந்த பிளாட்பாரத்தில் இருந்து புறப்படும் என்று பார்த்து கொண்டு நடந்தாள். ஏய் பத்மா! சன்னியின் குரல் இன்ப அதிர்ச்சியோடு செவியில் மோத அப்படியே நின்றாள். அவனேதான். இவ்வளோ சீக்கிரம் நீங்க இங்க வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. என்னடா பண்றதுன்னு பயந்துட்டேன். நீ எப்ப வேணா வரலாம்னு 12 மணியில இருந்து இங்க தபஸ் இருக்க. சீ பாவம். சரி வா, வண்டியில வர வர யார் கண்ணிலையும் படாம தோ அந்த ட்ரெயின்ல உட்காருவோம். அது கிளம்பிட்டா அது கிளம்ப இன்னும் 1 மணி நேரம் இருக்கும். வா. சன்னி அவளை அழைத்து கொண்டு அடுத்த பிளாட்பாரத்தில் நின்றிருந்த ஒரு ட்ரெயினில் ஏறி காலி இருக்கையில் அமர்ந்தான். மூச்சு வாங்க எதிரில் அமர்ந்தவளை ஏற இறங்க புன்னகையோடு பார்த்தான். என்ன பார்வை! உங்களை நம்பி கட்டின புடவையோட வந்தாச்சு. காதுல கழுத்துல கூட நன்னி பின்னி சமாச்சாரம்தான். தேங்க்ஸ். இந்த சூட்கேஸ்ல உனக்காக 4 செட் சுடிதார் சல்வார் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவள் விழி வெறிய பார்த்தாள். கஷ்டமா இருக்குல்ல இப்படி ஒளிஞ்சு ஓடுறதுக்கு? வேற வழி. அதுக்காக இரட்டை வாழ்க்கை வாழ முடியுமா? வீட்டில் எப்படி சமாளிச்ச? எப்படியோ, அப்புறம் கதை கதையா சொல்லத்தானே போறேன். உங்க வீட்டில் எப்படி? நீங்க பெங்களூர் வர்றது தெரியுமா? தெரியும், ஆனா உன்னோட போக போறேன்னு தெரியாது. திடுதப்புன்னு யாராவது அங்க வந்தா என்ன செய்வீங்க? சினிமாலெல்லாம் காமெடியா ஏதாவது பண்ணி சமாளிப்பாங்கல்ல, அத மாதிரி ஏதாவது பண்ணி சமாளிக்க வேண்டியதுதான். என்ன பண்ணி? உனக்கு ஆம்பளை வேஷம் போட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவேன். எப்படி ஐடியா? வழியுது, தொடச்சுக்கோங்க. அவன் சிரித்தான். நிஜமாவே நான் கேட்குறேன். உங்களுக்கு நான் ஒரு சுமைதான சன்னி. நாம பிளான் பண்ணது வேற, இப்போ நடக்கிறது வேற. சீக்கிரமே உங்க தோல்ல பாரம் ஏற போறதுன்னு நினைச்சா பயமா இருக்கு. நம்மளால சமாளிக்க முடியுமா? உங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன செய்வீங்க? முடிஞ்ச வரை இப்போதைக்கு அவங்களுக்கு நம்ம கல்யாண விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி தெரிஞ்சா உண்மையை சொல்லிட்டு தைரியமா அவங்கள ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். துணிஞ்சவனுக்கு துக்கம் தூசிதான். மணி ஆறது, நாம போலாம். நம்ம வண்டி வந்திருக்கும். அவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு எழுந்தான். எல்ஐசிக்கு அருகில் பஸ்ஸை விட்டு இறங்கின கோபி பின்புற வழியே பத்மா இறங்குவாள் இறங்குவாள் என்று ஒவ்வொரு நபராக பார்த்தான். 10 பேர் இறங்கினதும் கண்டக்டர் விசில் அடிக்க பஸ் நகர்ந்ததும் அவசர அவசரமாய் ஆள் இறங்கணும், 1 நிமிஷம் என்று தட்டி பஸ்ஸை நிறுத்தினான். பத்மா, பத்மா என்ற குரல் கொடுத்தான். யாருங்க பத்மா? இறங்குங்க சீக்கிரம், கண்டக்டர் கத்தினார். அவள் இருந்தால் தானே இறங்குவதற்கு. கோபியின் முகம் மாறியது. ஒருவேளை ஏற்கனவே இறங்கி விட்டாளா? இல்லையே, நன்றாகத்தானே பார்த்தேன். அவள் இறங்கவில்லை, பஸ்ஸிலும் இல்லை. பின் எங்கே அவள்? ஒருவேளை முந்தைய நிறுத்தத்திலேயே தவறுதலாக இறங்கிவிட்டாளா? அப்படி யாரும் இல்ல சார், கண்டக்டர் விசில் கொடுத்தார். பயணிகள் அவனை ஒரு மாதிரி பார்க்க கோபி கவலையோடு முந்தைய பஸ் நிறுத்தம் நோக்கி நாலாபுறமும் பார்த்தபடி நடந்தான். அண்ணா சாலை முழுக்க பைத்திய மாதிரி 4 முறை இப்படியும் அப்படியும் வியர்க்க விறுவிறுக்க நடந்ததுதான் மிச்சம். பத்மாவை எங்கே என்று தெரியவில்லை. கூட வந்தவள் ஒன்றாகத்தான் பஸ்ஸில் ஏறினாள். இடம் தெரியாமல் இறங்கும் அளவுக்கு அப்படி ஒன்றும் அண்ணா சாலை அவளுக்கு புதிதல்ல. பிறகு ஏன் எல்ஐசியில் இறங்கவில்லை? வேறு எங்கே இறங்கினாள்? ஏன் இறங்கினாள்? கோபி தலையை பிய்த்து கொள்ளாத குறையா யோசித்தான். தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை அவனுக்கு. ஒருவேளை தான் அவளை தேடுவது போல அவளும் தன்னை எங்காவது தேடிக்கொண்டிருந்தால்? ஒருவேளை பஸ்ஸில் இருந்து இறங்கவே இல்லையா? உட்கார இடம் கிடைத்து தூங்கி போய்விட்டாளா? சட், அழகாய் ஆட்டோவில் போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது.
அவள் சொன்னாள் என்று பஸ்ஸில் ஏறியது தவறு. இப்போது என்ன செய்வது? ஒருவேளை தப்பாக இறங்கிவிட்டு அது தெரிந்ததும் நேராக தியேட்டருக்கு போயிருப்பாளோ? கோபி தியேட்டர் நோக்கி நடந்தான். அங்கு யாருமே இல்லை. படம் ஆரம்பித்து விட்டிருந்தது. இனி என்ன செய்வது என்று யோசித்தவன், எப்படியும் வீட்டுக்கு வர வழி தெரியாதா என்ன? தேடி பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட போகிறாள் என்று நினைத்தவன் வேறு வழியின்றி பஸ் பிடித்து வீட்டுக்கு வந்தான். வீட்டை நெருங்க நெருங்க அவள் வந்திருப்பாளா மாட்டாளா என்ற படபடப்பும், எல்லோரும் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்ற சங்கடமும் ஏற்பட்டது. கூடத்தில் அமர்ந்து குழந்தையை துடைத்து பவுடர் போட்டு கொண்டிருந்த லலிதா தான் அவனை முதலில் பார்த்தாள். என்னடா அதுக்குள்ள வந்துட்டேள்? டிக்கெட் கிடைக்கலையா? பத்மா எங்க? சேர்ந்து வர வேண்டாம்னு மெயின் ரோட்லயே விட்டுட்டு வந்துட்டியா? கோபியின் முகம் மாறியது. ஆக அவள் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. அக்காவிடம் என்ன சொல்வது என்று யோசித்தான். மெல்ல அவள் அருகில் வந்து அமர்ந்தான். இன்னும் ஒரு அரை மணி நேரம் பார்த்துவிட்டு சொல்லலாமா? அதற்குள் அவள் வந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை வரவில்லை என்றால்? வராமல் எங்கே போய் விடுவாள்? ஏதோ ஞாபகத்தில் தவறுதலா எங்கோ இறங்கி இருப்பாள். இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவாள். அதற்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறேன் நான்? கோபி குழந்தையை கொஞ்சிவிட்டு எழுந்தான். டீப்பாய் மேதிருந்த அன்றைய தினசரியை புரட்டியபடி நொடிக்கு ஒரு முறை வாசலை பார்த்தான். ஏண்டா கோபி, எங்க அவ? இன்னும் ஆளை காணோம். மெயின் ரோட்ல இருந்து வர இவ்வளோ நேரமா? உன் நாத்தனார் அசட்டுத்தனத்தை என்னன்னு சொல்ல? கூடவே வந்து பஸ் ஏறினவ இறங்குற இடத்துலையும் என்னை பார்த்துண்டு இறங்க வேண்டாமா? தியேட்டர் கிட்ட இறங்கி பார்த்தா இவளை ஆளை காணல. பஸ்ஸுக்குள்ளேயும் ஆளை காணோம். ஸ்டாப்பிங் தெரியாம முந்தின ஸ்டாப்பிங்லேயே இறங்கிட்டாளோ என்னமோ. மவுண்ட் ரோடு முழுக்க அவளை தேடி அலைஞ்சதுதான் மிச்சம். அவ எங்க இறங்கி என்ன தேடின்னு இருக்காளோ. சரி, தேடி பார்த்துட்டு தானா வீட்டுக்கு வந்துருவான்னு நான் வந்துட்டேன். கோபி அப்பாவியாய் சொல்ல லலிதா பேய் அறைந்தது போல் அவனை பார்த்தாள். வயிற்றில் அமிலம் சுரந்தது. என்னடா சொல்ற? பஸ்லயே போனேள்? ஏன் ஆட்டோல போக வேண்டியது தானே? அவதான் டைம் இருக்கு, பஸ்லயே போலாம்னா. அவ சொன்னா நீ கேட்டுடுறதா? லலிதா கத்த. அக்கா, இதற்கு போய் எதற்கு இப்படி கோபப்படுகிறாள் என்று ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தான் கோபி. வீடு மொத்தமும் அவனை சூழ்ந்து கொண்டது. கோபி நடந்தது அனைத்தையும் விவரமாக கூறினான். அவன் சொல்ல சொல்ல அத்தனை பேர் முகமும் பேய் அறைந்தாற் போல் ஆயிற்று. அப்பாவின் முகம் அக்னியாய் சிவந்தது. பாடு பாவி, கடைசியில இப்படி பண்ணிட்டாளே, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாளே. அம்மா புலம்ப அப்பாவின் ஆத்திரம் அனைத்தும் அம்மா மீது திரும்பியது. பளார் என்று அவளை அறைந்தார். திருட்டுத்தனமா என்ன தெரியாம அவளை வெளியில போக அனுமதிச்சுட்டு புலம்பல் என்ன புலம்பல்? கோபி திகைத்தான். மாமியின் புலம்பலும் மாமாவின் கோபமும் அவனுக்கு புரியவில்லை. அடிக்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது? மாமி எதுக்கு மாமா அடிக்கிறேள்? அவளை ஜாக்கிரதையா கூட்டிண்டு போகாதது ஏன் தப்பு? அவ ஒன்றும் குழந்தை இல்லை. இன்னும் கொஞ்ச நாழியில வந்து சேர்ந்துடுவா. கல்யாணத்துக்கு முந்தி சேர்ந்து வெளியில போகணும்னு நினைச்சது ஏன் தப்பு தான். மன்னிச்சுடுங்கோ. இதை பெருசுபடுத்த வேண்டாம், விட்டுருங்கோ. இல்லடா கோபி, அவ வரமாட்டா. நம்ம எல்லாரையும் அவ ஏமாத்திட்டா. அவ திருந்திட்டா, மனசு மாறிட்டான்னு நினைச்சா பாரு, அதான் ஏன் தப்பு. அவ நன்னா நடிச்சு என்னை ஏமாத்திட்டா. நம்ம எல்லார் மூஞ்சியிலையும் கரிய பூசிட்டா. மாமி அழ கோபி திகைத்தான். அவனுக்கு அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியவில்லை. மலங்க மலங்க விழித்தபடி அவளை பார்த்தான். நாங்களும் தான் உன்னை ஏமாத்திட்டோம்டா கோபி. மாமா வேதனையோடு சொன்னவர் அவனிடம் அவளை பற்றிய எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டார். வேற்று மதத்தவன் பின்னாடி அவ மனசு போறது தெரிஞ்சதும் அவளை அடக்கி விஷயம் கை மீறதுக்குள்ள அவளை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நாளா வட்டத்துல எல்லாம் சரியாயிடும்னு நினைச்ச. வெளியில சொல்லிக்கிற விஷயமா இது? சொன்னா யாராவது கல்யாணம் தான் பண்ணிப்பாளா? அதனாலதான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் மறைச்சோம். ஆனா அவ இப்படி எல்லாத்தையும் நார் அடிச்சிடுவான்னு நான் கனவுலையும் நினைக்கல. குடியை கெடுத்துட்டு ஓடிட்டா பாவி. கடவுளே, நான் என்ன செய்வேன்? தீராத களங்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாளே மகா பாவி. என் மானம், மரியாதை, கௌரவம், பாரம்பரிய பெருமை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டாளே. அவன் நன்னா இருப்பாளா? தனக்கு அப்புறம் 2 தங்கைகள் கல்யாணத்துக்கு இருக்கா. தான் செய்யற காரியம் அவளை பாதிக்குமேன்னு கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட நினைச்சு பார்த்திருந்தா இப்படித்தான் தன் சுகம்னு ஓடி இருப்பாளா? அவன் நன்னா இருக்க மாட்டா கோபி. நாசமா போயிடுவா பார். தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துண்டுதானே இருக்கும். அது விட்டு வைக்குமா இவளை? கதறி கதறி அழறா மாதிரி தண்டிக்கும் பார். அடி வயிற்றில் இருந்து சபித்தார் அவர். குளிர்காற்று ஊசியாய் உடம்பை துளைத்தது. பத்மா
புடவையால் உடம்பை முழுவதும் மூடிக்கொண்டு மரவட்டை மாதிரி சுருண்டு குளிரில் இருந்து தப்பிக்க முயன்றாள். மாலையில் சாத்திய கதவு திறக்கப்படவே இல்லை. அவள் செய்தது அவர்களை பொறுத்தவரை மன்னிக்க முடியாத குற்றம். அதனால் மன்னிக்கவோ என்ன நடந்ததென்று மனம் விட்டு கேட்கவோ யாரும் தயாராக இல்லை. நன்றாக வாழ்ந்து காட்டி அவர்கள் கோபத்தை கரைத்து விடலாம் என்று அவள் எண்ணியது தவிடு பொடியாகி விட்டது. நல்லபடியாய் இங்கு வரவேண்டும் என்று நினைத்ததற்கு மாறாக நாசமாய் போய் வந்திருக்கிறாள். இப்படி வரவேண்டிய சூழல் வரும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. எவ்வளவு கோரமாய் விதி விளையாடி விட்டது. நினைக்கும் போதே கண்ணீர் பொங்கியது. மிக மிக மெதுவாக யாரோ நடந்து வரும் சப்தம் அருகில் கேட்க பத்மா சட்டென்ற கண்ணை துடைத்து கொண்டு திரும்பினாள். எண்ணெய் படலமாய் இருட்டில் மங்கலாக தெரிந்த மன்னியின் உருவத்தை பார்த்தவள் எழுந்து உட்கார்ந்தாள். மன்னி எதுவும் பேசாமல் ஒரு வினாடி அவளை உற்று பார்த்தாள். பத்மா தலை குனிந்து முழங்காலில் முகம் புதைத்தாள். ஏன் அப்படி செஞ்ச பத்மா? மன்னி மிக மிக மெலிதான குரலில் கேட்டாலும் அதில் இருந்த வேதனை பத்மாவை ஊடுருவியது. உன்னை சொல்லி குத்தமில்ல, தப்பு எங்க பேர்லயும் இருக்கு. நாங்க பலவந்தப்படுத்தினதால தானே. மன்னி அவள் அருகில் அமர்ந்தாள். என்ன நடந்தது பத்மா? ஏன் திரும்பி வந்துட்ட? அவன் விட்டுட்டு போயிட்டு. பத்மா மன்னியின் வாயை அவசரமாக பொத்தினாள். தயவு செஞ்சு அவரை தப்பா பேச வேண்டாம். அவ்வளோ நல்லவனா இல்ல பதிபக்தியா? அப்புறம் ஏன் திரும்பி வந்த? ஏன் இப்படி பிச்சைக்காரி ஆட்டம் வாசல்ல சுருண்டு உட்கார்ந்திருக்க? பத்மா பதில் சொல்லவில்லை. மெல்லிய விசும்பல் அவள் தொண்டையில் இருந்து வெளிப்பட்டது. என்ன நடந்ததுன்னு சொன்னாத்தானே? மன்னி பரிவோடு அவள் தோளில் கை வைத்தாள். எந்தவித தாமதமும் இல்லாது ரயில் சரியான நேரத்திற்கு கிளம்பி வேகம் எடுத்தது. ஜன்னல் வழியே முகத்தில் மோதிய காற்றை அனுபவித்தபடி பத்மா எதிரில் அமர்ந்திருந்த சன்னியை பார்த்தாள். என்ன பயம் எல்லாம் போயாச்சா? இப்பதான் ஜாஸ்தியா இருக்கு. என்ன பயம்? நான் செய்தது சரியா தப்பாங்கிற பயம். ஒரு தப்பும் இல்லை, நீ கவலையே படாத. என்ன, நீ வீட்டை விட்டு வந்ததால உன் தங்கைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடும். எல்லாத்தையும் நாமளே சரி பண்ணிடலாம். இன்னும் 4 வருஷம் நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். அப்புறம் பார், சிகப்பு கம்பளம் விரிச்சு நம்மை வரவேற்பாங்க. சன்னி நம்பிக்கையோடு சொன்னான். பெங்களூருக்கு வந்ததும் முதல் காரியமாக ஒரு கோயிலில் வைத்து மிக எளிமையாய் அவளுக்கு தாலி கட்டி சர்ச்சில் வைத்து மோதிரமும் மாற்றி திருமணம் செய்து கொண்டான். இது உன் திருப்திக்கு, இது எனக்காக என்ற தாலியையும் மோதிரத்தையும் காட்டி சொன்னான். நெருங்கிய நண்பன் ஒருவன் மூலம் வீடு பார்த்து வைத்ததால் வீட்டு பிரச்சனை இல்லை. சிங்கிள் பெட்ரூம் பிளாட் தான் என்றாலும் வசதியாகவே இருந்தது. நண்பன் சமையல் பாத்திரங்களும் மளிகை சாமான்களும் கூட வாங்கி வைத்திருந்தான். வாழ்க்கை மிக மிக ஆனந்தமாய் ஆரம்பித்தது. முதல் இரவு ஒரு புனித காவியமாய் ஆனது. சன்னியின் அன்பும் அரவணைப்பும் எல்லாவற்றையும் மறக்க வைத்தது. கடுமையாய் உழைத்தான் அவன். திருட்டு திருமணம் செய்தவள் என்ற அவ பெயரில் இருந்து அவளை விடுவித்து சமூகம் கௌரவிக்கும் நிலையை அவளை உயரத்தில் வைக்க வேண்டும் என்ற ஆசை அவன் மனதில் நிறைந்திருந்தது. ஊர் தெரியாத ஊர்ல என்னை தனியா வீட்டுல விட்டுட்டு இப்படி ராப்பகலா உழைச்சு உடம்பு கெடுத்துக்கணுமா? அலைஞ்சு அலைஞ்ச கருத்து போயிட்டேள். உங்க அம்மா அப்பா பார்த்தா உருகி போயிடுவா. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் சன்னி. ஹெல்த் முக்கியம். நீங்க மட்டும் கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் ஏதாவது வேலை பார்த்து கொடுங்க. நானும் போறேன். 2 பேரும் சேர்ந்து உழைச்சா நீங்க நினைக்கிற உயரத்தை ஏன் சீக்கிரமாவே எட்டி பிடிச்சுட முடியாது? அவன் யோசித்தான். அவளை சிரமப்படுத்துவதில் அவனுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் பெண் என்பவள் வீட்டு பதுமை என்று தான் நினைப்பதாய் ஆகிவிடக் கூடாது என்பதால் அவளை வேலைக்கு அனுப்ப அரை மனதோடு சம்மதித்தான். அவளுக்கு தகுந்தாற்போல் ஏதாவது வேலை கிடைக்கிறதா என்றுதான் முயற்சி செய்வதாக கூறினான். சொன்னபடியே தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்து ஒரு பேஜர் நிறுவனத்தில் அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தான். காலையில் இருவரும் ஒன்றாக புறப்படுவார்கள். மாலையில் அவள் முதலில் வந்து இரவுக்கான சமையல் செய்து வைத்து குளித்து உடை மாற்றி அவனுக்காக காத்திருப்பாள். அவன் வந்ததும் சிரிப்பும் பேச்சும் கிண்டலும் கேலியுமாக ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள். டிவி பார்ப்பார்கள். எதிர்காலம் பற்றி பேசுவார்கள். மொத்தத்தில் வாழ்க்கை காதல் மயமாக, கலப்படமற்ற அன்பு மயமாக இருந்தது. எண்ணெய் 6வது மாதம் அவனுக்கு முதலில் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட 2 மடங்கு அதிக சம்பளத்தில் வேறு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. முதல் மாத ஊதியம் பெற்றதும் முதலில் ஒரு மோட்டார் பைக் வாங்கினான்.
ஒவ்வொரு நாளும் கவிதையாய் நகர்ந்தது. அடுத்தாற்போல கார்தான். இன்னொன்னு தெரியுமா பத்மா, எங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தரதா இருக்காங்க. என்னது? லண்டன் மார்க்கெட்டை பிடிக்கணுங்கிறது எங்க கம்பெனியோட அடுத்த பிளான். அதனால என்னை லண்டனுக்கு அனுப்புறதா இருக்காங்க. அங்க எங்க ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ற பொறுப்பு என்னோடது. நான் மட்டும் டார்கெட்டை முடிச்சிட்டேன்னா அங்கேயே நமக்கு வீடு கார் எல்லாம் தந்து பர்மனெண்டா இருந்துட சொல்வாங்க. அப்படி ஒரு 2-3 வருஷம் அங்க இருந்துட்டா போரும். எக்கச்சக்க பணம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நானே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா நிச்சயம் 5-6 வருஷத்துல மல்டி மில்லியனர்கள்ல நானும் ஒருத்தன் ஆயிடுவேன். அத்தனை பத்திரிக்கையும் என்னை பேட்டி எடுத்து எழுதும். நம்ம 2 பேரையும் ஜோடியா போட்டோ எடுத்து போடுவாங்க. அதை உங்க வீடும் எங்க வீடும் படிப்பாங்க. அடன்னு வியந்து போவாங்க. அப்புறம் வேற யாரும் இல்ல, எங்க வீட்டு மாப்பிள்ளை தான், நம்ம பத்மாவோட புருஷன்தான் அப்படின்னு அக்கம் பக்கம் காட்டி பெருமைப்பட்டுப்பாங்க. அவன் சொல்ல சொல்ல அவள் கண்களில் கனவு விரிந்தது. இவ்வளோ பெரிய சாக்லேட் நியூஸ் சொல்றேனே, பதிலுக்கு எனக்கு என்ன தரப்போற? பதிலுக்கு தானே, அதை விட ஒரு பெரிய பொறுப்பும் பதவியும் தந்துட்டா போச்சு. இதை விட என்ன பெரிய பொறுப்பு? அப்படி என்ன பதவி? அப்பான்னா பின்ன சும்மாவா? அவள் சொல்ல அவன் ஒரு வினாடி ஸ்தம்பித்தான். உச்சந்தலையில் இருந்து விவரிக்க இயலாத பரவசம் ஒன்று உடம்பெங்கும் பரவியது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் கிடைக்கக்கூடிய மாபெரும் சந்தோஷம் இதுவாகத்தான் இருக்க முடியும். அவர்களது அத்தனை அம்சங்களிலும் சிறிது சிறிதை சுமந்து கொண்டு ஒரு சிறிய உயிர் அவர்களது காதலின் சாட்சியாய் பிறக்கப் போகிறதென்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம், பேரானந்தம் என்று இதை பெரியவர்கள் விவரித்துவிட்டு போனது உண்மைதான். அனுபவிக்கும் போதல்லவா தெரிகிறது அது எத்தகையதென்று. அவன் பரவசத்தோடு கண்களை மூடிக்கொண்டான். உள்ளே முட்டி மோதி ஆனந்தத்தில் சில துளி கண்ணீராய் வெளிப்பட்டது. எதுவும் பேசாமல் அவளை மெல்ல இழுத்து அணைத்து கொண்டான். மௌனத்தால் அவளுக்கு நன்றி சொன்னான். இரவு முழுக்க ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அப்படியே கிடந்தார்கள். எவ்வளோ நாளாறது பத்மா? நள்ளிரவில் திடீரென்று கேட்டான். 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாமிட்டிங் எல்லாம் எதுவும் இல்லை. டாக்டர் கிட்ட போனா எக்ஸாக்டா எவ்வளோ நாள்னு தெரிஞ்சிடும். இனிமே நீ ஆஃபீஸ் போக வேண்டாம், வேலையை விட்டுரு. எதுக்கும் அதுக்கும் என்ன? வேணாம்னா வேணாம். இனிமே எதுக்கு நீ கஷ்டப்படணும்? மகாராணி மாதிரி வீட்டில் இருந்தா போரும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் ரெடியா இரு. நான் வந்து உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். சரியா? சரி சரி சரி, அவள் பூரிப்போடு சொன்னாள். மறுநாள் அவன் சொன்னபடி கிளம்பி தயாராக இருந்தாள். 5 மணிக்கு வந்து விடுவேன் என்றிருந்தான் அவன். மணி 5ஐ நெருங்கியது. அதை கடந்தது. ஒரு வட்டம் சுற்றி 6 ஆகியது. அந்த வட்டமும் சுற்றத் துவங்கியது. அவனை காணவில்லை. அவள் உள்ளுக்கும் வாசலுக்கும் நடந்தாள். வாசலையும் கடிகாரத்தையும் கவலையோடு மாறி மாறி பார்த்தாள். வாழ்க்கை பாதையின் எந்த திருப்பத்தில் எந்த மூலையில் விதி தன் நீண்ட கரங்களை நீட்டிக்கொண்டு யாரை பற்றி கொள்ள காத்திருக்கிறதோ என்பதை மனிதர்கள் அறிவதில்லை. நடப்பவைகளை எல்லாம் முன்கூட்டி அறியும் சக்தியை மனிதனுக்கு வைக்காத காரணமே அந்த கடைசி நிமிடம் வரை அவன் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும் என்ற தெய்வத்தின் கருணைதான். கடைசி நொடி வரை சன்னியும் சந்தோஷமாகவே இருந்தான். மரணத்திற்கும் தனக்கும் உள்ள இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது. நொடி கணக்குகள் மட்டுமே இனி பாக்கி என்பது தெரியாமல் பத்மாவை டாக்டரிடம் அழைத்து செல்வதற்காக தகப்பனாக போகும் சந்தோஷத்தோடு தன் பைக்கில் வேகமாக வந்து கொண்டிருந்தான். எம்ஜி ரோடில் ஒரே போலீஸ் தலை. ரவுடிகள் சிலர் போலீஸோடு ஓட்டப்பந்தயம் நடத்தி கொண்டிருந்தார்கள். போலீஸுக்கு நிகராய் அவர்கள் கையிலும் துப்பாக்கிகள். ஒரு நிமிடம் யுத்த பிரதேசமோ என்று தோன்றியது. பொதுமக்கள் கலைக்கப்பட்ட தேனீக்களாய் சிதறி ஓடி ஒளிய இடம் தேடினார்கள். வேறு பாதையில் சென்று விடலாம் என்ற வண்டியை திருப்பினான் சன்னி. அப்போதுதான் அது நடந்தது. ரவுடி ஒருவன் சன்னியின் வண்டியை தாண்டி ஓட அவனை குறி வைத்து சுடப்பட்ட தோட்டா ஒன்று சன்னியின் பின் மண்டையை துளைத்து கொண்டு சென்றது. அன்றிரவு செய்தியில் இந்த போலீஸ் ரவுடிகள் யுத்தம் பற்றி விரிவான காட்சிகளோடு சொல்லப்பட்டது. இந்த யுத்தத்தில் அப்பாவி பொதுமக்கள் 4 பலியானதாக கூறி அந்த அப்பாவிகளின் உடல்களை காட்ட அதில் ஒன்றாக சன்னியின் முகமும் அவன் அருகில் விழுந்து கிடந்த பைக்கும் தெரிய பத்மா விழி பிதுங்கி நெஞ்சை பிடித்து கொண்டாள். அலறுவதற்கு வாய் திறந்தவளது தொண்டையில் இருந்து விசித்திரமான சப்தம் பிறந்தது. சன்னியின் அம்மாவும் அப்பாவும் கதறி அழுதபடி அடுத்த பிளைட்டில் பெங்களூர் வந்தார்கள். பத்மா தங்களுக்கு வீடு ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பனையும் உடன் அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்தாள். உடலை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி அழுதாள்.
நீ யார் பெண்ணே? அவர் மனைவி. சன்னியின் பெற்றோர் திடுக்கிட்டு அவளை பார்த்தனர். போய், என் மகனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. சத்தியமாக அவன் மனமாகாதவன். இவள் யார் என்று கூட எங்களுக்கு தெரியாது. போலீஸ் திகைத்தது. இரு பக்கத்தையும் விசாரணை நடத்தியது. திருமணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. பிறகு எப்படி? எந்த ஆதாரத்தின்படி உடலை உன்னிடம் ஒப்படைக்க முடியும்? திருட்டு திருமணத்திற்கு எங்களால் துணை வர இயலாது. சட்டப்படி உடலை பெற்றுக்கொள்ள உரிமை உள்ளவர்கள் பெற்றவர்கள்தான். அவர்கள் அவளை போக சொன்னார்கள். சன்னியின் பெற்றோர்களின் செல்வாக்கிற்கு முன் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. தான் பிடித்திருந்த ஒரே ஒரு கயிறும் அருந்து தான் அதள பாதாளத்தில் தள்ளப்பட்டு விட்டது புரிந்தது. சன்னி இறந்து விட்டான். நிச்சயமாக அவன் பெற்றோர் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் மகனின் சாவுக்கு அவள்தான் காரணம் என்று அவர்கள் கதறி அழுது சபித்தது இன்னமும் அவள் காதுகளில் இரைச்சலாய் இருக்கிறது. அவர்களால் அவளை மன்னிக்கவே முடியாது. அப்படி இருக்க அவர்களிடம் என்ன உதவியை எதிர்பார்க்கத்தான் முடியும்? அல்லது கேட்கத்தான் முடியுமா? பேசாம உங்க வீட்டுக்கு போறதுதான் உங்களுக்கு நல்லது. சன்னியின் நண்பன் அவளுக்கு அறிவுரை கூறிவிட்டு அதோடு கழன்று கொண்டான். அழுது அழுது கண்ணீர் வற்றி போய் வயிற்று பிள்ளைக்காகவாவது வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்ற நிலையில் சன்னி தனக்கு வாங்கி கொடுத்த துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினாள். 10 நாள் முன்புதான் அவள் பெயரில் தனியாக வங்கி கணக்கு ஆரம்பித்து 1000 ரூபாய் போட்டு வைத்திருந்தான் சன்னி. அந்த பணம் மட்டும்தான் அவன் அவளுக்கு விட்டு சென்ற சொத்து. கணக்கை முடித்து கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு அதில்தான் டிக்கெட் எடுத்தாள். சன்னியின் உடைமைகளை அவன் அப்பா அம்மாவுக்கு அனுப்பிவிட சொல்லி அவன் நண்பனிடம் சொல்லி கொண்டு கிளம்பினாள். முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கியவளை மன்னி பரிதாபமாக பார்த்தாள். என்ன ஆறுதல் இவளுக்கு சொல்வது? சொன்னால்தான் இந்த துக்கம் மாறிவிடுமா? இந்த வீட்டை விட்டா நான் எங்க மன்னி போக முடியும்? எனக்கு யார் இருக்கா? நல்லபடியா வாழ்வோங்கிற நம்பிக்கையில எல்லா உறவுகளையும் உதறிட்டு திருட்டுத்தனமா நான் போனது தப்புதான். முக்கியமா அப்பாவியான கோபியை ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம்தான். எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் தெய்வம் என்னை பழி வாங்கிடுத்துன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீங்களாம் கூட தண்டனை தரணுமா? ஒரு வேலைக்காரியா இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துக்கிறேன்னு அப்பாட்ட சொல்லி கதவை திறக்க சொல்லுங்களே ப்ளீஸ். மன்னி கண் கலங்க எழுந்தாள். உங்க அண்ணாட்டா பேசி பார்க்குற பத்மா, என்னால உனக்கு நம்பிக்கை தர முடியல. இருந்தாலும் முயற்சிக்கிற. மற்றபடி தெய்வத்தை வேண்டிக்கோ. மன்னி வந்த வழியே நடந்தாள். மன்னி, பத்மா எதற்கோ அழைத்தாள். என்ன? கோபி இங்க இல்லையா இப்போ? இல்ல, அவனுக்கு வேலை கிடைச்சாச்சு. இப்ப தனியாத்தான் இருக்கான். நான் அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் இல்ல? அதெல்லாம் எதுக்கு இப்போ? எனக்கு கோபி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வேண்டாம், காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆறி இப்பதான் அவன் ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்கான். மறுபடியும் எதையும் கிளற வேண்டாம். மன்னி போய்விட்டாள். விடியற்காலை கண் அசர மார்னிங் சிக்னஸும் சேர்ந்து கொள்ள அப்படியே சுருண்டு படுத்து தூங்கியே போனாள். வாசல் தெளிப்பதற்காக கதவு திறந்த அம்மாவின் முகம் ஒரு வினாடி குழைந்தாலும் மறு வினாடி சுளித்தது. பக்கெட்டையும் துடைப்பத்தையும் அப்படியே வைத்துவிட்டு உள்ளே வந்து கணவரை எழுப்பினாள். இன்னும் அவ போகல, அங்கேயே பழியா கிடக்க, என்ன செய்யட்டும்? அவர் கண்கள் சிவக்க எழுந்து வாசல் நோக்கி நடந்தார். லலிதா அடுக்களையில் கவலையோடு அவர்களை பார்த்தாள். சுருண்டு படுத்திருக்கும் அவளையும் பக்கெட் தண்ணீரையும் மாறி மாறி பார்த்தவர் பக்கெட்டை எடுத்து கண்மூடி திறக்கும் நேரத்தில் படுத்திருந்தவள் மீது கொட்டினார். தூக்கி மாறி போட எழுந்தாள் பத்மா. சொட்ட சொட்ட நனைந்து நீர் வழிந்த முகத்தோடு பரிதாபமாக அப்பாவை பார்த்தாள். அவர் மனைவியை முறைத்து பார்த்தார். ஏண்டி, இந்த நாயை நேத்தே அடிச்சு விரட்டியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்கேயே நிக்கிறது? சூடு சொரணை ஏதாவது இருந்தா எங்கயானும் போய் விழுந்து சாக வேண்டியது தானே? எதுக்கு இங்க வந்து நம்ம கழுத்தை அறுக்கிறது? மிச்ச மீதி மானம் ஏதாவது இருந்தா அதையும் போக்கடிச்சுட்டு தான் மறு வேலைன்னு ஏதாவது சங்கல்பமா? போயேண்டி, அவர் சொன்னது காதுல விழுந்ததில்ல. இன்னும் எதுக்கு இங்க நிக்கிற? செத்து தொலடி. நீ என்னைக்கு எங்க மூஞ்சியில கரிய பூசிட்டு ஓடினையோ அன்னைக்கே எங்களை பொறுத்தவரை நீ செத்து போயாச்சு. நாங்களும் உனக்காக தலை முழுகையாச்சு. இனி நிஜமாவே செத்தாலும் அழமாட்டோம். போயிடு இங்க இருந்து. உனக்கு அப்புறம் பிறந்தவா நன்னா இருக்கணும்னு நினைச்சா இந்த நிமிஷமே எங்கேயாவது போயிடு. லலிதா மாடிப்படியில் நின்றிருந்த புருஷனை பார்த்தாள். போங்களேன் என்ற கண்களால் கெஞ்சினாள். மோகன் விறுவிறுவென்று கீழே வந்தான். அப்பா, ஒரு நிமிஷம். யாரும் அவளுக்கு பரிஞ்சுண்டு வர வேண்டாம்.
நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. அவ பண்ணது தப்புதான். மன்னிக்கவே முடியாத குத்தம்னாலும் மன்னிக்கிறவன் தான் மனுஷன். பழிக்கு பழி வாங்குறதால யாருக்கு என்ன லாபம்? நீங்க செய்யறது சரின்னு யாரும் சொல்ல போறதில்ல. வாயும் வயிறுமா ஒரு பொண்ணை அடிச்சு விரட்டிட்டான்னு கெட்ட பேர் தான். நீங்க நினைக்கிற மாதிரி இவளை அவன் ஏமாத்திட்டு நிர்கதியா விட்டுட்டு போயிடல. செத்து போயிட்டான். போன மாசம் பெங்களூர்ல நடந்த ஒரு கலாட்டால 4 அப்பாவிகள் அநியாயமா செத்து போன நியூஸ் தெரியும்ல? அந்த 4 பேர்ல இவ ஆம்படையானும் ஒருத்தன். மோகன் நிறுத்த அவர்கள் ஒரு வினாடி திடுக்கிட்டனர். அம்மா வாயை பொத்திக் கொண்டாள். அப்பாவின் முகத்தில் கூட ஒருவித அதிர்ச்சியும் சோகமும் படர்ந்தது. ஒரு வினாடிதான், மறு வினாடியே முகம் மீண்டும் இறுகியது. நன்னா வேணும்டா, எல்லார் வயிற்றுச்சலையும் கொட்டிண்டு போனாளோன்னோ, அதான் தெய்வத்துக்கே பொறுக்கலை. நிறுத்துப்பா, என்னாச்சு உனக்கு? ஈவிரக்கம் சுத்தமா வத்தி போயிடுத்தா? அவ என்ன ஜென்ம விரோதியா? தப்போ சரியோ இனி கிளறி பார்க்கறதோ குத்தி குதறதோ சரியில்லை. சொல்லிட்ட. பிள்ளையோடு இருக்கிற பொண்ணுன்னா பேயும் மனம் இறங்கி உதவி பண்ணும்னு சொல்லுவா. அப்புறம் உங்க இஷ்டம். நான் இவ்வளோ சொல்லியும் பிடிவாதமா இருந்தா நான் வேற ஒரு முடிவுக்கு போக வேண்டியிருக்கும். அவன் நிறுத்த அப்பா என்ன என்பது போல் புருவம் சுருக்கி அவனை பார்த்தார். நான் தனி குடித்தனம் போக வேண்டியிருக்கும். என் வீட்டுல நான் இவளை கொண்டு போய் வச்சுக்க யாரோட அனுமதியும் தேவை இருக்காது பாருங்க. அப்பா ஆடிப்போனார். இதை அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் 2 பெண்களுக்கு திருமணமாக அவன் தயவு அவருக்கு தேவை. தனியே போய்விட்டால் நாளடைவில் பொறுப்புகளை சிறிது சிறிதாக அவன் உதறிவிட்டால் அவர் பாடு திண்டாட்டமாகிவிடும். அவர் யோசித்தார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராக நிமிர்ந்தார். சரி இருக்கட்டும். ஆனா பொண்ணா இல்ல, வேலைக்காரியா. அதுக்கு மேல வேற எந்த சலுகையும் அவ இங்க எடுத்துக்கப்படாது. 3 வேளை சாப்பாடு, 2 வேளை காப்பி, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். சம்மதமானு கேளு அவகிட்ட. மோகன் எரிச்சலோடு ஏதோ பேச வாய் எடுப்பதற்குள் பத்மா முந்திக் கொண்டாள். எனக்கு சம்மதம், சம்பளம் கூட வேண்டாம் என்றாள். ஓசியில யாரும் வேலை செய்ய வேண்டாம், சம்பளம் கொடுப்பேன். சரி வாங்கிக்கிறேன். உள்ள வந்து தொலை. அவர் உள்ளே போனார். வேலைக்காரி என்று அவர் சொன்ன வார்த்தையை அண்ணா மன்னி தவிர மற்றவர்கள் எல்லோரும் மறக்காமல் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். வேலைக்காரியாக மட்டுமே அவளை பார்த்தார்கள். வீடு பெருக்கி துடைத்து துணி துவைத்து மற்ற சில்லறை வேலைகள் செய்து நாள் முழுக்க வேலை சரியாக இருந்தது. காலையில் வெந்நீராக ஒரு காஃபி, 10 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்ட பின் மிச்சம் மீதி இருக்கும் சாப்பாடு, 3 மணிக்கு லைட்டாக டிஃபன், இரவு மோர் சாதமும் ஊறுகாயும். வேளா வேளைக்கு எல்லாம் கிடைச்சாலும் துளி அன்பும் அதில் கலந்திருக்காது. கூடத்தில் செருப்புகள் வைக்கும் கதவோர மூலையில்தான் அவள் படுக்க வேண்டும் என்றார் அப்பா. சுத்தமாய் ஒருவரும் அவளோடு பேசவில்லை. மாமியாருக்கு பயந்து லலிதாவால் பேச முடியவில்லை என்றாலும் யாரும் பார்க்காத சமயங்களில் 1-2 வார்த்தை ஆறுதலாக பேசினாள். கடும் பாலைவனத்தில் சொட்டு நீர் கிடைத்தாற்போல் அந்த ஆறுதல் வார்த்தைகள்தான் அவளை ஜீவனோடு வைத்திருந்தது. விளையாட்டு போல அவள் அங்கு வந்து 20 நாளாகிவிட்டது. இந்த 20 நாளில் யாரும் கொஞ்சம் கூட அவளோடு பேச முயற்சிக்கவில்லை. ஜென்ம விரோதி என்றால் கூட கர்ப்பிணி பெண்ணுக்கு அவள் வாய்க்கு பிடித்தவற்றை கொடுத்துவிட்டு சாப்பிடுவார்கள். அவளிடம் கரிசனம் காட்டுவார்கள். பெற்ற தாய் அந்த விஷயத்திலும் கரிசனம் காட்டவில்லை. வீட்டில் தினமுமே ஏதாவது நொறுக்கு தீனி பண்ணி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் மறந்தும் பத்மாவின் கண்ணில் எதையும் காட்டவில்லை. தங்கைகள் அவளுக்கு எதிரில் தின்னும்போது வாய் ஊறும். காரசாரமாய் தட்டையும் மிளகு வடையும் சாப்பிட மாட்டோமா என்ற ஏக்கத்தை சிரமப்பட்டு அடக்கிக் கொள்வாள். மற்றவர்களிடம் பாசம் இல்லாது போவது பெரிய அதிசயமில்லை. ஆனால் தாயின் பாசம் இந்த அளவுக்கு வற்றி விட்டதுதான் அவளுக்கு வேதனையாயிருந்தது. தட்டை கரகரன்னு காரசாரமா இருக்கு. நீ எடுத்துண்டையோ லலிதா? மாட்டு பெண்ணிடம் வேண்டுமென்றே இவள் எதிரில் கேட்பாள். குடுங்களேன். மன்னி சம்படத்தை திறந்து 4 தட்டையை எடுத்து கொண்டாள். ஒன்றை உடைத்து தன் வாயில் போட்டு கொண்டவள் 2ஐ கரண்ட் இல்லை என்று ஆட்டுக்கல்லில் சட்னிக்கு அரைத்து கொண்டிருந்த பத்மாவிடம் கொடுத்தாள். மிக மிக ஆசையாக அதை வெண்டு வாயில் போட்டு கொள்ள போனவள் கையை அவசரமாக கிட்டே வந்த அம்மா தட்டி விட்டாள். உனக்கு கொடுத்தா நீ திங்கணும், வேலைக்காரிக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பார்த்துட்டு அந்த மனுஷன் எங்கிட்ட குதியா குதிக்கிறதுக்கா? போரும்மா, பெத்த பெண்ணை இப்படி யாரும் உதாசீனப்படுத்த மாட்டா. என்னாச்சு உங்களுக்கு? அவ பிள்ளை தாச்சிமா, வேலைக்காரி பிள்ளையான் இருந்தா இந்தாடி சாப்பிடுன்னு மகா மோசமான எஜமானி கூட கொடுப்பான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அப்படி என்ன இவ பொல்லாத குத்தத்தை பண்ணிட்டா? என்னால இந்த கன்றாவி எல்லாம் சகிக்க முடியலம்மா. என்ன குத்தம் பண்ணிட்டான்னா கேக்குற? ஏன் உனக்கு மறந்துடுத்தாக்கும்? திருந்திட்டா மாதிரி நாடகம் ஆடி எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்த கதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பாரு. எவ்வளோ அவமானம்! கொஞ்சமா நஞ்சமா? ஒரு மாசம் அப்பா வெளியில தலை காட்டாம ஆமையாட்டம் இந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தாரே. ஏன் கோபி என்னெல்லாம் அவஸ்தைப்பட்டார்? அந்த அப்பாவையே எப்படியெல்லாம் ஏமாத்தினா இந்த மகா பாவி. தேதி குறிச்சு பத்திரிகை அடிச்சு கல்யாணம் நடக்காம நின்னு போனதுல அந்த பிள்ளைக்கு தான் எவ்வளோ அவமானம், மனசு வேதனை. அந்த வேதனையில உடம்புக்கு வந்து 2 மாசம் ஜுரத்துல படுத்துண்டு பத்மா பத்மான்னு பெனாத்தினானே, அது மறந்துடுதா உனக்கு? அப்படி என்ன பொல்லாத காதலும் கத்திரிக்காயும்? நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, அதையெல்லாம் ஒருத்தி யோசிக்க வேண்டாம்? இத்தனையும் பண்ணின பாவத்துக்கு ஆம்படை யானை பறி கொடுத்துட்டு அவன் பிள்ளையை சுமந்துண்டு வந்து இவன் நிப்பா. நாம உடனே எல்லாத்தையும் துடைச்செறிஞ்சுட்டு வாடி கண்ணேன்னு அணைச்சுக்கணுமாக்கும். வாய்க்கு வக்கணையா ஆக்கி போடணுமாக்கும். பெத்த தாயை வயிற்றெரிச்சல் கொட்டிண்டா என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதுதான் இவளுக்கு கிடைச்சிருக்கு. நன்னா வேணும். ப்ளீஸ்மா போரும். இதுக்கு மேல உங்க வாயால எதுவும் சொல்ல வேண்டாம். இப்படி கஷ்டப்படுத்தத்தான் இவளை இங்க வச்சுக்கிறேள்னு தெரியாம போயிடுத்து. இப்பவும் கெட்டு போயிடல. பிறந்த வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் வேலைக்காரி வேஷம் போட்டுண்டு அனாதையா நடமாடுறவளை பேசாம ஏதாவது அனாதை விடுதியில கொண்டு விட்டுட்டு வந்துட சொல்றேன். அங்க இதை விட கொஞ்சமானும் நன்னா இருப்பான்னு தோன்றது எனக்கு. தாராளமா கொண்டு விட சொல்ல. யார் வேண்டாம்னு தடுத்தா? எங்களை பொறுத்தவரை இவ எப்பவோ செத்தாச்சு. அம்மா பின்பக்கம் செல்ல பத்மா கண்ணீர் வழிய மன்னியை பார்த்தாள். என்ன சொல்ற பத்மா? இத்தனை அவமானத்தையும் சகிச்சுண்டு நீ இங்க இருக்கணுமா? நீ படிச்சவதான? உன் படிப்புக்கு இதை விட நல்ல சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்காது? கிடைக்கும் மன்னி. எந்த வேலை வேணா செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு யார் இந்த நிலையில வேலை கொடுப்பா? பத்மா கேட்க அவள் சொல்வதும் நியாயம்தான் என்று தோன்றியது. என்னமோ போ. உன் தலை எடுத்து கடைசியில இப்படியா ஆகணும்? என்னால உனக்கு ஒரு உபகாரமும் செய்ய முடியலையே. கேவலம் இந்த தட்டை கூட உனக்கு தர முடியலையேன்னு நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. பத்மா ஒரு வினாடி மன்னியை நிமிர்ந்து பார்த்தாள். நிஜமா சொல்லுங்கோ மன்னி, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூடவா கோபம் இல்ல? உங்க தம்பிக்கு என்னால எவ்வளோ அவமானம். அப்படி இருந்தும் என் மேல வெறுப்பே வரலையா? வெறுப்பெல்லாம் இல்லை. அப்போ கொஞ்சம் அதிர்ச்சியும் வருத்தமும் இருந்தது. அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ தப்பு எங்க மேலேயும் இருக்குன்னு புரிஞ்சது. உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் நாங்களா ஒரு கணக்கு போட்டு உன்னை பலவந்தப்படுத்தி கல்யாண ஏற்பாட்டை செய்திருக்காட்டா நீயும் அவ்வளோ சீக்கிரம் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டே இல்ல? எங்க மேலேயும் குற்றம் இருக்கும்போது உன்னை மட்டும் நொந்துண்டு என்ன பிரயோஜனம்? கோபி நிஜமாவே உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரா? உண்மைதான். அவனுக்கு உன் காதல் விஷயம் எதுவும் தெரியாதில்லையா? அதனால ரொம்பவே ஷாக். எல்லாருமா சேர்ந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்டேளேன்னு குழந்தை மாதிரி அழுதான். நாங்க மறைச்சதை விட நீ அவங்கிட்ட ரொம்ப ஆசையா இருக்கா மாதிரி காட்டிண்டு வீட்டை விட்டு போக அவனுக்கே தெரியாம அவனை உபயோகப்படுத்தின்ற விஷயம்தான் அவனை ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்தித்தோ. நான் அவளுக்கு என்ன கெடுதல் செய்தேன்? என்கிட்ட மனசு விட்டு பேசியிருந்தா கல்யாண ஏற்பாட்டுக்கு நான் ஒத்துண்டிருக்க மாட்டேனேன்னு புலம்பிண்டே இருந்தான். அந்த ஷாக்லேயே ஜுரம் வந்து படுத்து வந்தான். 2 மாசம் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு வியாதி. பாடா பட்டுட்டான். ஜன்னி கண்டவன் மாதிரி எப்பவும் உளறல் தான். அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டெல்லாம் காட்டி மனோதைரியத்தை கொடுத்து ஒரு வழியா தேறி எழுந்தான். அப்புறம்தான் அவனுக்கு வேலையும் கிடைச்சது. இப்ப எல்லாத்தையும் மறந்து தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சாதாரணமா இருக்கான். இங்கிருந்தா எல்லா ஞாபகமும் பாடா படுத்தும்னு தான் உடனே தனியா வீடு எடுத்து தனியாவே இருடான்னு சொல்லிட்டோம். தானே சமைச்சு சாப்பிட்டுண்டு இருக்கான். மன்னி பெருமூச்சு விட்டாள். பத்மா வேதனையோடு தலை குனிந்தாள். இங்க வரதே இல்லையா கோபி? சு, ஏதாவது முக்கியமான விசேஷம்னா வருவான். எப்பவாவது ஃபோன் பண்ணி சௌக்கியம் விசாரிப்பான். கோபி காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும் மன்னி. இந்த அளவுக்கு அவர் மனசு அப்செட் ஆகும்னு நினைக்கல. எனக்கு இருந்த பதற்றத்துல மத்தவா மனநிலையை பத்தி நினைக்கவும் என்னால முடியல. நான் இப்போ இங்க வந்திருக்கிற விஷயம் கோபிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியவும் வேண்டாம். மன்னி எதனால் இப்படி சொல்கிறாள் என்பது புரிந்தது. நன்றாக இருப்பவனை மறுபடியும் வேதனைப்படுத்துவானேன் என்று அவள் நினைப்பதும் நியாயம்தான். அம்மா வரும் அரவம் கேட்க அதோடு பேச்சை நிறுத்தி கொண்டு நகர்ந்தாள் மன்னி. சட்னியை வழி தடுத்துவிட்டு ஆட்டுக்கல்லை அலம்பிவிட்டு எழுந்தாள். அடுத்து என்ன வேலை என்பது போல அம்மாவை பார்த்தாள்.
அப்படி போய் உட்காரு, இப்போதைக்கு வேலை ஒண்ணும் இல்லை. அம்மா அவள் முகத்தை கூட பார்க்காது விட்டேற்றியாய் சொன்னாள். பத்மா பின்பக்க வராண்டாவில் வந்து வியர்வையை துடைத்தபடி அமர்ந்தாள். சற்று நேரத்தில் அலுப்பு சேர தூங்கியே போனாள். திடீரென்று திடுக்கிட்டு கண் விழித்த போது நன்கு இருட்டி போயிருந்தது. கூடத்தில் ஒரே பேச்சும் சிரிப்பும் அமர்க்களப்பட்டது. ஏதோ டிவி நிகழ்ச்சி பார்த்தபடி விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். அது என்ன பண்றது? அப்பா அம்மாவிடம் விசாரித்தார். பின்னாடி உட்கார்ந்துருக்கு, பார்க்க பார்க்க பத்திண்டு வர்றது. எனக்கு என்னமோ இப்படி இது இங்க வச்சுருக்கிறது சரிப்படும்னு தோணல. என்ன பண்ணி தொலைக்க, பிடிவாதமா இங்கேயே எல்லாம் ஒட்டிக்கிறது. இதுக்கு உன் பிள்ளை சப்போர்ட் வேற. என்ன பண்ண சொல்ற? தனியாளா இருந்தா கூட சரி, ஆத்து வேலை செஞ்சுண்டு இருந்துண்டு போட்டும்னு இருக்கலாம். வயிற்றுல வேற இல்லை ஒரு உசிரை வச்சுருக்கு. நாளைக்கு பிள்ளை பேரு பத்தியம்னு எல்லாம் நம்ம தலையில் இல்லை விடியும். எவன் குழந்தைக்கோ நாம எதுக்கு நம்மை வருத்திக்கணும்? ஓடு காலிக்கு செய்யணும்னு நமக்கு என்ன தலை எழுத்து? உலகம் இன்னைக்கு நம்ம பக்கம் இருந்துண்டு அவளை திட்டும். நாளைக்கே பிரசவ வலி வந்துடுத்துன்னா ஐயோ பாவம்னு அவ பக்கம் சாஞ்சுண்டு நம்மளை ஈவிரக்கம் இல்லாத பாவிகளேன்னு திட்டும். தேவையா நமக்கு? அந்த மாதிரி நிலைமைக்கு முன்னாலேயே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிடுறது நல்லது. சுத்தமா எனக்கு பிடிக்கல, சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் பிடிச்சிருக்காக்கும், நீதான் வழி சொல்லேன் என்ன பண்ணலாம்னு. நான் சொன்னா எல்லாரும் கேட்டுடுறா மாதிரி தான். அப்போ நான் சொன்னா கேட்டுடுறான்றியா? உன் பிள்ளைகிட்ட போய் பேசுடி. அவன் ராஜாங்கம் இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கு. பேசத்தான் போறேன், வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 கேட்டுடுறேன். அம்மா தீர்மானமாய் சொல்லிவிட்டு அடுக்கலைக்கு வந்தாள். இங்க வா, எல்லாருக்கும் தோசை வார்த்து போடு, நாழி யாரது? பத்மாவுக்கு குரல் கொடுத்தாள். வரிசையாய் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கேட்க கேட்க தோசை வார்த்து போடுவதற்குள் வெண்டு கழன்றது. அடுப்பு சூட்டில் சோர்வு உடம்பை கவ்வியது. பசி வேறு வயிற்றை கிள்ளியது. காலையில் சாப்பிட்டது, மத்தியானம் கூட சாப்பிட எதுவும் கொடுக்கவில்லை. 3 மணிக்கு குடித்த காஃபி ஜீரணமாகி 5 மணி நேரம் ஆகிறது. இன்னும் அம்மா அண்ணா மன்னி 3 பேரும் சாப்பிட்டு முடித்த பின்தான் அவளுக்கு 3 தோசை கிடைக்கும். அதற்கு இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலாம். அண்ணா இன்னும் வரவே இல்லை. பசி மயக்கத்தில் கண் இருட்டியது. ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து தற்காலிகமாய் வயிற்றை சமாதானப்படுத்தினாள். அண்ணாவின் பைக் சப்தம் கேட்டது. அம்மா சண்டைக்கு தயாரானாள். இப்பவே அக்கம் பக்கத்தில் எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சாச்சு. அவ ஓடிப்போன கதை பழசா போயிடுத்து. அவளுக்கு அடுத்த வம்பு. அவளுக்கு சீமந்தம் பண்ணுவோமா மாட்டோமா? வளகாப்பு உண்டா இல்லையா? பிரசவம் எங்க? பிள்ளை பேருக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? இத்தனை கேள்விக்கும் விடை தெரிஞ்சாகணும் அவளுக்கு. நான் தெரியாமத்தான் கேட்குறேன். நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுருக்க? நம்ம எல்லாரையும் வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு எவங்கூடையோ ஓடிப்போய் வயிற்றுல வாங்கிட்டு வந்திருக்கிறவளுக்கு வக்கணையா எல்லா விழாவும் எடுக்கிறதா உத்தேசமா? முறையா கல்யாணமாகி முறையா பிள்ளை உண்டா இருந்தா நாமளும் முறையா எல்லாம் பண்ணலாம். நம்ம பொண்ணாவா அவ திரும்பி வந்திருக்கா? எவனோ ஒருத்தன் பொண்டாட்டியா இல்லை வாழ்ந்து கெட்டு வந்திருக்கா? அவன் செத்துட்டாங்கிறது கூட எனக்கு என்னமோ பொய்யாத்தான் இருக்கும்னு தோன்றது. விட்டுட்டு ஓடிட்டான்னு சொன்னா யாரும் இறக்கப்பட மாட்டான்னு இப்படி ஒரு பொய் சொன்னாலும் சொல்லி இருப்பா. இவளுக்கா பிரத்தியாரை ஏமாத்த தெரியாது? அழகா நடிச்சு சுலபமா ஏமாத்துறதுல கில்லாடியாச்சே. பழசையெல்லாம் இப்ப நினைச்சாலும் பத்திண்டு வரதுடா மோகன். இவளை பார்க்க பார்க்க பைத்தியமே பிடிச்சுடும் போல இருக்கு. இவ கதையை கேட்கறவா அடுத்து 2 பேரை நம்ம ஆத்துல இருந்து பொண்ணு எடுப்பாளா? இவன் நாசமா போனது போராதுன்னு இவளால ஒரு தப்பும் பண்ணாத அதுகள் 2 பேர் வாழ்க்கையும் கூட நாசமாகணுமா? உன்னால இவளுக்கு பிரசவம் பார்த்து ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சுட்டு இருக்க முடியுமா? பத்தியம் சமைச்சு போட்டுன்னு இருக்க முடியுமா? குழந்தையத்தான் பார்த்துக்க முடியுமா? இப்பவே சொல்லிட்டேன், என்னால எதுவும் முடியாது. நான் என் மனசை கல்லாக்கின்றேன். என்னை பேயின்னு சொன்னாலும் கவலை இல்லை. உன்னாலையும் அது முடியாது. அனாவசியமா பிரச்சனைகளை இழுத்து விட்டுண்டு திண்டாடாத, சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் இவளையும் இவ குழந்தையையும் ரட்சிக்க உன்னால முடியுமா? உனக்கு குடும்பம் குழந்தையெல்லாம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இப்போவே இவளை ஏதாவது ஹோமில் சேர்த்து விட்டுட்டு வந்துடும். அவள் என்னமோ பண்ணிக்கிறதா நமக்கு என்ன? எல்லாத்துக்கும் துணிஞ்சுதானே போனா. அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணும்? அதே துணிச்சல்ல எங்கேயாவது கண் காணாமல் போயிட வேண்டியது தானே. அம்மா நீளமாய் கத்திவிட்டு மூச்சு வாங்க நிறுத்தினாள். முகம் சிவந்திருந்தது. மோகன் எதுவும் பேசவில்லை. சற்று நேரம் கண்மூடி அமர்ந்திருந்தவன் அம்மாவுக்கு எந்தவித பதிலும் சொல்லாத மாடிக்கு வந்தான்.
என்ன எதுவுமே பேசாம போறான்? அப்பா கேட்டார். எதுவும் பேசாம தானே போறான். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லலையே. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் வெடுக்குன்னு சொல்லிட்டுல போயிருப்பான். ஆக அவனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அம்மா சந்தோஷமாக சொல்ல மன்னியின் முகம் மாறியது. 10 நிமிடம் கழித்து மாடிக்கு வந்தவள் கட்டிலில் கண்மூடி படுத்திருந்த புருஷனின் அருகில் அமர்ந்தாள். அவளை பார்த்துவிட்டு மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டான் அவன். என்ன யோசனை? அம்மா பேசினதை எல்லாம் கேட்டுட்டு ஒரு பதிலும் சொல்லாம வந்துட்டேள். நீங்களும் பயப்பட ஆரம்பிச்சாச்சா? பயம் இல்ல, ஆனா அம்மா பேசின விஷயங்களும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்படின்னா நீயே சொல்ல லலிதா. அம்மா சொல்றா போல இவளை கடைசி வரை நம்மால தாங்க முடியுமா? இவ குழந்தைக்கு நாம பொறுப்பெடுத்துக்க முடியுமா? முடியும் முடியாதுங்கிறதெல்லாம் மனசை பொறுத்த விஷயம். முடியும்னா முடியும், பயந்தான் முடியாது. நானும் கடைசி வரை வச்சு காப்பாத்தணும்னு சொல்லல. அவ குழந்தை ஸ்கூலுக்கு போற வரை அவளால வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. சின்ன குழந்தையோட தனியா இருக்கிறதும் கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷம் அவளையும் அவ குழந்தையையும் நம்மால தாங்க முடியாதா? அதுக்குள்ள மத்த 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்துடுமே. இவளை பத்தி தெரிஞ்சா பொண்ணு எடுப்பாளா இங்க? இவ போயிட்டா மட்டும் இந்த கதை வெளியில தெரியாமையா இருக்க போறது? என்ன குழப்பாத லலிதா. எனக்கு என்னமோ அம்மா சொல்றதுதான் சரின்னு படுறது. அப்படின்னா இனி அவ அனாதைய அலைய வேண்டியது தானா? இதையெல்லாம் அவ ஓடி போறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். யார பத்தியுமே கவலைப்படாம தன் சுகம் பெருசுன்னு போனவளை பத்தி நாம மட்டும் ஏன் கவலைப்படணும்? கடவுளே, அம்மா மாதிரியே பேசுறேளே, யார் தான் தப்பு பண்ணல? நாசமா போறதுக்கா யாரானும் ஒருத்தனோட போவா? ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே போறா. அந்த நம்பிக்கை ஏதோ ஒரு விதத்துல தோத்து போனா அதுக்காக இப்படியா வன்மம் வச்சுண்டு பழி வாங்கவா? அதுவும் கர்ப்பமா இருக்காங்கிறதை கூட மறந்துட்டு. வாய மூடுறையா? அந்த கர்ப்பம்தான் இப்ப பிரச்சனையே. அது இல்லாம இருந்திருந்தா கூட ஒரு மூலையில இருந்துட்டு போன்னு சொல்லலாம். ஒரு சின்னஞ்சிறு தளிரா நமக்கு பாரம் ஆயிடும். இப்போ தளிர்தான், தண்ணி விட்டு தொலைக்கலாம். இதுவே பெருசா வளர்ந்ததுன்னா அதோட வேர் நம்ம அஸ்திவாரத்தையே இல்ல ஆட்டம் காண வச்சிடும். நீ பேசாம இரு லலிதா. உனக்கு இரக்கம் ஜாஸ்தி. எல்லாரையும் நம்பிடுவ. நாம ஒண்ணும் அவளை நடுத்தெருவில் நிறுத்த போறதில்லையே. இந்த மாதிரி கெட்ட அழிஞ்ச பெண்களுக்காகவே எத்தனையோ ஹோம்ஸ் இருக்கு. அங்க விட போறேன், அவ்வளோதான். அங்க ஏதாவது வேலை செஞ்சு பிழைச்சுக்கலாம், பாதுகாப்பா இருந்துக்கலாம். அப்போ இதுதான் உங்க தீர்மானமான முடிவா? வேற வழி இல்ல. 4 கோணத்திலையும் யோசிச்சு பார்த்தா இதுதான் சரின்னு தோன்றது. பெத்தவாளுக்கே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு? பெத்த வயிறை அடிச்சு விரட்டுன்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் எங்க இருந்து பாசம் பொத்துக்கும்? என்ன இருந்தாலும் அவா ரத்தம் தானே உங்களுக்குள்ளேயும் ஓடுறது. நீங்க இப்படித்தான் பேசுவேள், இதில் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. லலிதா இப்படி சொல்லிவிட்டு எழுந்ததும் மோகன் அவளை விழி சிவக்க பார்த்தவன் சட்டென்று எழுந்து பளார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான். கிண்டலா பண்ற? பல்ல பேத்திருவேன். இனிமே இது விஷயமா பேசுன முதல்ல உன்னத்தான் அடிச்சு விரட்டுவேன், சொல்லிட்ட. அவன் எழுந்து பாத்ரூமுக்குள் நுழைந்து படார் என்ற கதவை சாத்தி கொள்ள லலிதா கன்னத்தை பிடித்தபடி நிலை குலைந்து போய் அமர்ந்திருந்தாள். அடுத்த நாள் காலை அவன் பத்மாவை மாடிக்கு அழைத்து பேசினான். நேத்து அம்மா பேசினதையெல்லாம் கேட்டல்ல? கேட்ட. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னை ஏதாவது ஹோம்ல சேர்த்து விடுறேன். இந்த வீட்டில் இருக்கிறத விட அங்க இன்னும் மரியாதையோட இருக்கலாம். அம்மா சொல்ற மாதிரி என்னாலையும் உன்னை ரொம்ப நாள் சப்போர்ட் பண்ண முடியாது. பிராக்டிக்கலா ஒரு முடிவுக்கு வர்றதுதான் நல்லது. எப்ப வேணா நீ இங்க இருந்து கிளம்ப வேண்டி இருக்கும். தயாரா இரு. அவன் குனிந்த தலை நிமிராமல் பேச பத்மாவின் முகம் பயத்தில் வெளிறியது. 10 மணிக்கு எல்லோரும் வெளியில் சென்றதும் லலிதா தானும் சாப்பிட்டு விட்டு கடை தெரு வரை போய்விட்டு வருவதாக மாமியாரிடம் சொல்லிக்கொண்டு ஒரு கூடையோடு கிளம்பினாள். தெரு முனைக்கு வந்தவள் ஒரு ஆட்டோ பிடித்து நேராக கோபி வேலை பார்க்கும் கல்லூரிக்கு போக சொன்னாள். திடுதிப்பென்று வந்து நின்ற அக்காவை அதிசயமாக பார்த்தான் கோபி. வகுப்பு இல்லாததால் ஸ்டாஃப் ரூமில் ஏதோ புத்தகம்தான் படித்து கொண்டிருந்தான். என்னக்கா திடீர்னு? புத்தகத்தை வைத்துவிட்டு எழுந்து வெளியில் வந்தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்த. இங்க வந்து பேசுற அளவுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயம் என்னக்கா? ஆத்துல எல்லாரும் சௌக்கியம்தானே? எல்லாரும் சௌக்கியம்தான். நீ தான் அந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு. எங்க வேலை தான் சரியா இருக்கே. சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் சொல்றதை கேட்டு நீ அப்செட் ஆக மாட்டேன்னா சொல்றேன். அப்செட்டா? இனிமேலா? என் கல்யாணம் நின்னதை விட பெரிய அப்செட் கூட எனக்கு ஏற்படுமா என்ன? சும்மா தைரியமா சொல்லு. இப்ப நான் பழைய கோபி இல்லை, மனசால வெரி ஸ்ட்ராங் கோபி. இனி எதுக்கும் அப்செட் ஆக மாட்டேன். அந்த நம்பிக்கையில தான் தைரியமா இங்க வந்த.
வீட்டில் கொஞ்ச நாளா புதுசா ஒரு புயலே அடிச்சுட்டு இருக்குடா கோபி. என்ன புயல்? பத்மாங்கிற புயல்தான் வலுவிழந்து திரும்பி வந்திருக்கு. நிஜமாகவே கோபி அதிர்ந்துதான் போனான். நம்ப முடியாமல் அக்காவை பார்த்தான். பத்மா பற்றிய எல்லா விவரமும் அவனிடம் மனம் விட்டு சொன்னாள். கன்றாவியா இருக்குடா கோபி. அவ பண்ணது பெரிய தப்புதான். இருந்தாலும் அதை மன்னிச்சு இனிமே அவளுடைய எதிர்காலம் பத்தி யோசிச்சு யாருக்கும் அங்க மனசு இல்ல. என்னாலையும் அவளோட போராட முடியல. இவரும் பயப்பட ஆரம்பிச்சாச்சு. உடனடியா ஏதாவது ஹோம்ல கொண்டு விடுறதுன்னு தீர்மானமும் பண்ணியாச்சு. அப்படி மட்டும் அவளை எல்லாருமா சேர்ந்து அனாதையாக்கினா அது மகா பெரிய பாவம் ஆயிடும்டா கோபி. இதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பேசினா அடிக்கிறாரு உங்க அத்திம்பேர். உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? அதான் உங்ககிட்டயே ஆலோசனை கேட்கலாம்னு வந்த. கோபிக்கு நான் பெரிய அவமானத்தை கொடுத்துட்டேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அந்த பொண்ணு அழுதுப்போ கூட அதெல்லாம் வேணாம்னு சொன்னேன். உனக்கு அவ விஷயம் தெரியவே வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ தூரம் வந்தப்புறம் இதுக்கு மாத்து வழி ஏதாவது கிடைக்காதாங்கிற ஆசையில தான் கடைசியில இங்க வந்த. ஹோம்ல விடுறதுல சுத்தமா எனக்கு இஷ்டம் இல்லை. அதை விட நல்லவா யார் வீட்லையாவது வீட்டோட வேலைக்கு இருக்கலாம். நாமளும் முடிஞ்சப்போ போய் பார்த்துட்டு வரலாம். அப்படி யாரையாவது உனக்கு தெரிஞ்சா அவளுக்கு வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண பாரேன். எனக்காக இந்த உதவியை செய்டா கோபி. கோபி மௌனமாக இருந்தான். ஏண்டா நீயும் சைலண்ட் ஆயிட்ட? பழச நினைக்கிறையா? நல்லதை ஞாபகம் வச்சுக்கிறவன் நல்லவன். கெட்டதை ஞாபகம் வச்சுக்கிறவன் பழி வாங்கணும்னு துடிப்பான். கசப்பானதை எல்லாம் மறந்துடணும்டா கோபி, மறந்துடு. சேச்சே, நான் அதை நினைச்சு யோசிக்கலக்கா. சரி நீ போ. நான் இன்னும் 2 நாள்ல ஏதாவது ஒரு ஏற்பாட்டோட வரேன். அதுவரை அத்திம்பேர் செய்யற ஏற்பாட்டை கூடிய வரை தள்ளி போடப்பார். கோபி அவளை அனுப்பிவிட்டு தொடர்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். மூட்டை முடிச்ச கட்டிண்டு ரெடியாரு. மத்தியானம் நான் வருவேன். செங்கல்பட்டுல ஒரு ஹோம்ல உன்னை சேர்த்து விட லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணா சொல்ல பத்மா பயத்தோடு அவனை பார்த்தாள். எனக்கு பயமா இருக்குன்னா என்னை அனுப்பிடாத. உங்களை எல்லாம் விட்டு போக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த கிறிஸ்டியனோட ஓடி போகும்போது இந்த பயம் எங்கடி போச்சு? அம்மா இடையில் புகுந்து கத்தினாள். இதை பார் பத்மா, இனி இந்த வீட்டில் உனக்கு அன்போ பாசமோ கிடைக்காது. அந்த அளவுக்கு நீ எல்லார் மனசுலையும் பயங்கரமான கசப்பை ஏற்படுத்திட்ட. நீ என்ன கதறினாலும் இனி யாருக்கும் கருணை ஏற்படாது. மற்றவாளுக்கு உன்னால இடைஞ்சல் தான். எந்த தைரியத்துல அப்போ வீட்டை விட்டு இறங்கினையோ அதே தைரியத்துல நீயும் உன் குழந்தையும் பிழைச்சுக்கோங்க. உன்னோட எங்களுக்கு எல்லா உறவும் முடிஞ்சு போயாச்சு. சுத்தமா அருந்து போயாச்சு எல்லாம். நான் வரும்போது ரெடியாரு. இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை. மோகன் வெளியேறினான். அழுவதற்கு கூட கண்ணீர் இல்லாமல் ஜீவன் தளர்ந்து போய் சரிந்து உட்கார்ந்தாள். காதலிப்பதும் மனதுக்கு பிடித்தவனோடு வாழ நினைப்பதும் அவ்வளவு பெரிய குற்றமா? தெய்வங்களின் காதலை அங்கீகரிக்கின்ற அந்த காதல் காவியங்களை பூஜிக்கின்ற மனிதர்களின் காதலை மட்டும் ஏன் மறுக்கின்றன? அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஒருவேளை நான் செய்ததும் தவறு தானோ? பிடிவாதமாக சன்னியை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று சொல்ல எனக்கு ஏன் தைரியம் இல்லாது போயிற்று? அட்லீஸ்ட் கோபியிடமாவது உண்மையை சொல்லி இருந்தால் அந்த கல்யாண ஏற்பாடு நின்றிருக்கும். வேறு ஒரு வரனும் அவ்வளவு சீக்கிரம் முடிந்திருக்காது. இன்னும் 1-2 வருடம் பிடிவாதமாயிருந்து இவர்கள் மனதை மாற்ற முயன்றிருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற திருமணத்திற்குரிய வயது வருவதற்குள் அதற்கு அவசரப்பட்டு தப்பித்தால் போதும் என்று ஓடிப்போனது நிச்சயம் குற்றம்தான். காதலனோடு சேர்ந்து விட்டால் பிறகு கஷ்டமே வராது என்ற தப்பு கணக்கு போட்டு விட்டேன். வாழ்க்கை என்றால் துன்பமும் கலந்ததுதானே. இன்பத்திற்கு தயாரான நான் துன்பத்திற்கும் என்னை தயார்படுத்தி கொண்டு பிறகு ஓடியிருக்க வேண்டும். துன்பத்தை சமாளிக்கும் வயதோ பக்குவமோ இல்லாது இப்போது நான் படும் அவதிக்கு நான் மட்டுமே காரணம். இதில் மற்றவர்களை எப்படி குறை சொல்ல முடியும்? அவள் வேதனையோடு அமர்ந்திருந்தாள். இனி கடவுள்தான் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டியபடி வலுவிழந்து சாய்ந்திருந்தாள். சரியா 2 மணிக்கு அண்ணா வந்தான். அடி வயிற்றை கலக்கியது பத்மாவுக்கு. கஷ்டமோ நஷ்டமோ பிறந்து வளர்ந்த வீட்டில் அனுபவிக்க தயாராக இருந்தாள். முன்பின் தெரியாத இடத்தில் வாழ்நாளை கழிப்பதற்கு சுத்தமாய் தைரியம் இல்லை. அவ ஏதாவது சாப்பிட்டாளா? மோகன் அம்மாவிடம் விசாரித்தான். வேண்டாமாம், நானும் கெஞ்சல. சரி விடு, நான் வழியில ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன். நான் போய் மூஞ்சி அலம்பிண்டு வர. ரெடியாரு. மோகன் மாடிக்கு சென்றான். அம்மா அடுக்களைக்குள் அடைந்து கொண்டாள். லலிதா கிட்டே வந்து பத்மாவின் தோளில்
ஆறுதலாக கை வைக்க அவளோடு பல்லி மாதிரி ஒட்டி கொண்டாள். எனக்கு பயமா இருக்கு மன்னி. எனக்கு ஒன்றும் புரியல பத்மா. என்னால ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு சக்தி இல்ல. லலிதா ஈனஸ்வரத்தில் முணுமுணுத்தாள். 10 நிமிடத்தில் மோகன் கீழே இறங்கி வந்தான். வாசலில் ஆட்டோ தயாராக இருந்தது. போய் ஏறு. பத்மா மன்னியை தீனமாக பார்த்தபடி தன் துணி பையோடு கிளம்பினாள். அம்மா எட்டி கூட பார்க்கவில்லை. வேறு யாரும் வீட்டில் இல்லவே இல்லை. மௌனமாய் ஆட்டோவில் ஏறினாள். இனி கடவுள் விட்ட வழி என்று சமாதானப்படுத்தி கொள்ள முயன்றாள். போலாம்பா. மோகன் டிரைவரிடம் சொல்லியபடி ஏறி அமர்ந்தான். ஆட்டோ கிளம்பிய போது எதிரில் மற்றொரு ஆட்டோ வந்து வழி மறிப்பது போல நின்றது. அதில் இருந்து இறங்கினான் கோபி. லலிதாவின் முகம் மலர மோகனின் முகம் கோபியை பார்த்ததும் வியப்போடு சுருங்கியது. இவன் எங்கே வந்தான் இந்த சமயத்தில் என்று யோசித்தபடி கீழே இறங்கினான். கோபி கீழே இறங்கி அருகில் வந்தான். ஆட்டோவில் அமர்ந்திருந்த பத்மாவை ஒரு வினாடி உற்று பார்த்துவிட்டு அத்திம்பேரை பார்த்தான். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீ எங்க கோபி இந்த பக்கம்? பத்மா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவளை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆமா, எங்க கூட்டிட்டு போறேள் அவளை? இவளை என்ன பார்வை கோபி? எல்லாருக்கும் இவளால எவ்வளோ கஷ்டம், அவமானம். எல்லாத்தையும் மறந்து இவளை வீட்டில் வச்சுன்ற முடியுமா? அதான் ஏதாவது ஹோம்ல சேர்த்து விட்டுடலாம்னு கிளம்பினேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுமே. நான் போயிட்டு வந்தப்புறம் பேசுவோமே. முன்னாடியே பேச வேண்டிய விஷயமாச்சே. கோபி சொல்ல மோகன் புருவம் சுருக்கி வேறு வழியின்றி உள்ளே வந்தான். என்ன சொல்லு. பத்மாவை நான் கூட்டிட்டு போறேன். அதுக்காகத்தான் வந்தேன். மோகனும் அடுக்களையில் இருந்து எட்டி பார்த்த அம்மாவும் ஒரு சேர திடுக்கிட்டார்கள். உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த மூதேவி மேல என்ன அக்கறை? உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சாளே, அதனாலயா? அம்மா கத்தினாள். நான் அதையெல்லாம் அப்பவே மறந்தாச்சு. தப்பு பண்ணவா எல்லாரும் தண்டிக்கப்படத்தான் வேணும்னா நாமளும் தான் தண்டிக்கப்படணும். அவ அவசரமா அப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு நாமளும் தானே காரணம். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா ஒண்ணு அவ உங்க எல்லார் மனசையும் மாத்தி இருக்கலாம், அல்லது தானா கூட மனசு மாறி உங்க வழிக்கு சந்தோஷமா வந்திருக்கலாம். நீங்களும் அவசரப்பட்டேள், அவளும் அவசரப்பட்டுட்டா. எல்லாரும் அவசரப்பட்டதால அவசரமா அவ வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுத்து. அட்லீஸ்ட் இனிமேயானும் அவசரப்படாம யோசிப்போமேன்னு சொல்றேன். மோகன் இளக்காரமாக சிரித்தான். நீ பேசுறத பார்த்தா யோசிச்சு பேசுறாப்புல தெரியலையே. நிதானமா ஆறாமற யோசிச்சுத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீ மட்டும் முடிவெடுத்தா போதுமா? உன்னோட அவ வர வேண்டாமா? கூப்பிட்டு கேட்டுறது. அவளை நம்பாத கோபி. ஏற்கனவே உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவ அவங்கிறதை மறந்துவிட வேண்டாம். அதுவும் இல்லாம எந்த நோக்கத்துல இப்ப அவளை கூட்டிட்டு போக நினைக்கிறேன்னு புரியலையே. நோக்கம்னு எதுவும் இல்லை. இப்போதைக்கு அவளை அனாதையா விட்டுடக்கூடாதுன்றதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. எங்கேயோ இருக்க போறவ என் வீட்டுல இருந்துட்டு போகட்டுமே. அவளுக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா துணையா இருந்துட்டு போறோமே. அசடு மாதிரி பேசாத கோபி. நீ எப்படி அனாதையாவ? நாங்கெல்லாம் இல்லையா உனக்கு? இனிமேதான் உனக்கு வாழ்க்கையே. கல்யாணம் ஆகணும், குடும்பஸ்தன் ஆகணும். இந்த நேரத்துல இவளை கூட்டிண்டு போய் கூட வச்சுண்டா உனக்கு யாருடா பொண்ணு கொடுப்பா? 4 பேர் 4 விதமா பேச மாட்டா? என்னை புரிஞ்சுக்கிற ஜீவன் இந்த லோகத்துல ஒண்ணு கூடயா இல்லாம போயிடும். அப்படி எங்களை புரிஞ்சுக்கிற ஒரு ஜீவன் வரும்போது என் கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கிற. இல்ல அப்படி யாருமே வரலன்னா கடைசி வரை இவளுக்கும் இவ குழந்தைக்கும் துணையா இருந்துட்டு போறனே. பெரிய தியாகம் பண்றதா நினைப்போ? நான் அப்படி சொன்னனா? இது தியாகமெல்லாம் இல்ல. எனக்கு திருப்தியான விஷயத்த நான் செய்ய போறேன், அவ்வளவுதான். கோபி வாசலுக்கு வந்து பத்மாவை உள்ளே அழைத்தான். இறங்கி உள்ளே வந்தவளை நேருக்கு நேர் பார்த்தான். என்னோட வர உனக்கு சம்மதம் தானே பத்மா? தப்பான எந்த நோக்கத்திலையும் கேட்கல. உனக்கு இஷ்டம் இருந்தா வா, நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்றேன். பத்மா கண்ணீர் வழி அவனை பார்த்தாள். வரேன் என்று தலையசைத்தாள். லலிதாவின் முகம் மலர்ந்தது. கோபி அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தான். அப்போ நாங்க புறப்படுறோம். சீக்கிரமே நாள் பார்த்து இவளுக்கு சீமந்தமும் வளைகாப்பும் நடத்துறதா இருக்க. முடிஞ்சா எல்லாரும் வந்து நடத்தி கொடுங்கோ. கோபி ஒரு தாயின் பரிவோடு அவளை இடக்கரத்தால் அணைத்து கொண்டு படி இறங்கினான். அம்மாவும் மோகனும் சிலையாக நிற்க லலிதா ஆனந்த கண்ணீரோடு கை அசைத்து அவர்களை அனுப்பி வைத்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.